நாளைக்குரிய வேத பாடத்திற்கான ஆதார வசனம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. வாசிக்கின்ற வேத வசனத்தின் அடிப்படையில் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்தல் என்ற தலைப்பில் தேவ செய்தி கொடுக்கின்ற பாண்டிச்சேரியிலிருந்து அப்படி அன்பு சோதனை தரப்பு அப்படி சபை சார்பாக அன்பு நினைக்கிறேன். கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை சமாதானம் அனைவருக்கும் உண்டாவதாக. மற்றும் தேவனுடைய தயவு, அவருடைய வெளியேற பெற்ற கிருபை நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய உன்னதமான சத்தியை பார்த்து கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அன்பின் பரலோக தேவனுக்கு நாம் மீண்டுமாக உலகத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் எடுத்துக் கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேசனுடைய சபை அன்பின் வார்த்தைகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையோடு நம்ம இன்னைக்கு சத்திய பாடத்தில் கலந்து போகலாம். சகோதர பாடத்தினுடைய தலைப்பு என்ன பார்க்கும் பொழுது, மேக் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷியூர், அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்தல் அப்படின்ற தலைப்பின் கீழாக நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஸோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கூடிய காலப்பகுதி நமக்கு தெரியும், அதற்கே உரிய ஒரு சத்திய பாடமாக இருக்கின்ற நம்ம விசுவாசிக்கிறோம். அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்தல் இதற்குரிய ஆதார வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஸோ அப்போஸ்தலன் பேதுரு முக்கியமான ஒரு வார்த்தையை நமக்கு பதிவு பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் சகோதரரே அந்த ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தைக்கு யாருக்கு அங்கே வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தெய்வீக வார்த்தை யாருக்கு மாத்திரம் பொருந்தும் பார்த்தோன்னா, யாருக்கு தெரியுங்களா? தேவனோடு நல் மனசாட்சி உடன்படிக்கை மாத்திரம் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொல்ல முடியும். அவங்க என்ன பதிவு பண்றாருன்னா, சகோதரரே அப்படின்ற வார்த்தை பதிவு பண்றாரு. ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஸோ அப்போ ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அழைப்பு இருக்குது, தெரிந்து கொள்வது இருக்கு. அவங்க என்ன செய்ய சொல்றாருன்னா, உறுதியாக்கணும். உறுதியாக்குறதுக்கு என்ன பண்ணா ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து சொல்றாரு, இவைகளை செய்தால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் நம்ம ஜாக்கிரதையாக கையாளும் பட்சத்தில் இவைகளை செஞ்சா நீங்கள் ஒரு காலம் நம்ம வார்த்தை பயன்படுத்துறாங்க, ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இதான் ஆதார வசனம். இந்த ஒரு ஆதார வசனம் மையப்படுத்த என்ன பண்ண போறோம்னாக்கா, ஒவ்வொரு பிரிச்சு பார்க்க போறோம். அழைப்புனா என்ன, தெரிந்து கொள்ளுனா என்ன, எவ்வாறு நம்ம உறுதி செய்ய போகிறத என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, அழைப்பு அப்படின்றத மாத்திரம் பார்க்கலாம். நம்முடைய அழைப்பு சில கேள்வி மாத்திரம் கேட்போம். நம்மளை அழைத்தது யார்? இந்த பரலோக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அழைப்பையும் தெரிந்து உறுதிப்பட சொல்லப்படும் போது நம்மளை அழைத்தவர் யார்? தேவன். கன்ஃபார்ம் தானே? எந்த மாற்ற கருத்து இல்லையா? நம்மளை அழைத்தவர் யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்படின்னா கரெக்டா பதில் சொல்லிட்டோம். நாம் அனைவரையும் அழைத்தது யார் என்ற கேள்விக்கு பதில் நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்ப கர்த்தர் இயேசுக்கு இதுல பங்கு இருக்கா? நம்ம அழைத்ததுல அழைப்புல பங்கு இருக்கா? சரி, ஓகே, ஞாபகம் வச்சு கேள்வி மாத்திரம். இந்த பரலோக அழைப்புக்கு நமக்கு இன்விடேஷன் கொடுக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் மாத்திரம் தான். அவர் தான் அழைப்பு கொடுக்கிறார். ஓகே, அப்ப யாரை அழைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி நெக்ஸ்ட் கேட்டோம்னா என்ன பதில் சொல்லலாம்? அழைப்பு தேவனுடையதை பார்த்துட்டோம். இப்ப தேவன் இந்த பூலோகத்துல அழைக்கணும் இல்லையா? யாரை அழைக்கிறார்? இப்ப நம்ம உலகபூர்வமா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் சர்வலோகத்தின் பிதாவாகிய தேவன் இந்த பூமியில அவருடைய பரலோகத்துக்கு அழைப்பு கொடுக்கிறாருன்னா சராசரியா கொடுத்துருவாரா, பொதுவா கொடுத்துருவாரா அப்படின்னு கேள்வி கேட்டா சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம அதை வாசிக்கலாம். 2 பாயிண்ட் கொடுக்கப்படுது. ஒன்னு வாசிக்கிட்டு, பெரும்பான்மையினர் இவர்கள் தங்களின் உலக சூழ்நிலைக்கு ஏற்பவும் தேவனிடமிருந்து
கடவுளிடமிருந்து விலகி வாழும் பொதுவான வாழ்முறையோடும் ஒத்துப்போகிறார்கள். இவர்கள் வெளிப்படையாக தேவனுக்கு எதிரிகளாக தெரியாவிட்டாலும் இவர்களுடைய இருதயங்களில் பாவத்தின் மீதான அன்பு குடிகொண்டுள்ளது. அதாவது வெளியே நல்லவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ். உலகத்துல அநேக பேர் எப்படி காணப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பார்க்கப்படும் போது வித்தியாசமான விஷயம் காணப்படும். ஆனா பாருங்க, இவங்க உலக சூழலுக்கு ஏற்ப தேவனிடமிருந்து விலகி வாழும் பொதுவான வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய இருதயங்கள்ல பாவத்தின் அன்பு இருக்கு. உலகத்தினுடைய ஆசைகள் விருப்பம் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய விருப்பம் காணப்படுது. ஆனாலும் கூட வெளி தோற்றத்துல இவங்க நல்லவங்க தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னா தேவனுடைய பார்வையில பிடிக்காத ஒரு காலத்தை பயன்படுறாங்க. என்ன காலம் அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்தினுடைய சாபம் பாவம் கட்டுக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு அதை அனுபவிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை தேவன் சூஸ் பண்ணுவாரா? ஏன்னா மனப்பான்மை எப்படி இருக்குனாக்கா உலகபூர்வமான ஆசை பாச விருப்பங்களுக்கு ஒத்து போகுது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் பரலோகத்துக்கு பரிசுத்தமான காலத்துக்கு வைக்க வாய்ப்பு இல்லை. அதை எப்படி சூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் படிங்க. சிறுபான்மையினர் இவர்கள் நீதியை நேசிப்பவர்களாகவும் அக்கிரமத்திற்கு தீமைக்கு எதிரானவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களின் குறைகளை ஆராய்வதை விட தங்களுடைய சொந்த பலவீனங்களையும் குறைகளையும் உணர்ந்து அவற்றை வெறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் நீதியான பாதையில் நடக்க விரும்புவதுடன் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள எப்போதும் முயல்பவர்கள். இவர்கள் யாரும் பாத்தீங்கன்னா இவங்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் தான். ஆனா என்ன ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி நேசிக்கிறது. உதாரணத்துக்கு உலகப்புற மக்களுக்குள்ளேயே ஒரு தவறு பண்ணா அது தவறு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது சரியானதான் யோசிப்பாங்க. பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கிரமம் பண்றதுலாம் விலகி இருப்பாங்க. நமக்கு தேவையில்லாத விஷயம் இது, நம்முடைய கேரக்டர் டேமேஜ் பண்றது என்ன பண்றாங்கன்னா யோசிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க. அது மாத்திரம் இல்லாமங்க இவங்க மற்றவங்களுடைய குறைகளை ஆராய்வதை விட தங்களுடைய சொந்த பலவீனம் குறைய மாத்திரம் கண்டுபிடிச்சு நீக்க போறதுக்கான மனப்பான்மை கொண்டவர். நம்ம பார்க்குற பாயிண்ட் புது சிருஷ்டி பார்க்கல. உலகத்துல சில மக்கள் இருக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்ல வாழ்க்கை, நம்ம என்ன பண்ணணும், மக்கள் யாரும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் எப்படி இருந்தால் போதும், எனக்கு எப்படி வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற மனப்பான்மை இருக்குது இல்லையா? அவங்க இயற்கையாகவே இப்படி இருக்கிறாங்க. அவங்க சிந்தனை அது மாத்திரம் இல்லாம தங்களுடைய சொந்த பலவீனங்களையும் குறைகளையும் உணர்ந்து அவற்றை வெறுப்பாங்க. சப்போஸ் நடைமுறைப்படுத்துவாங்க, யோசிப்பாங்க, ஏன் நான் இது பண்ணிட்டேன் அப்படி உணர்வு ஏற்படுது இல்ல, அந்த உணர்வு ஏற்பட்டு தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருது பாத்தீங்களா? அந்த தாட் தான் பாக்குறாங்க. அவங்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது பாவம் சூழ்ந்த மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நிறைந்த உலகங்கள். இந்த உலகத்தின் மத்தியிலே இப்படி ஓரளவுக்கு தாட் உருவாகுதுன்னா பெரிய விஷயம். பண்ண தவறுக்கு மனசாட்சி குத்தப்பட்டு இந்த தவறு பண்ற உணர்றாங்கல்ல, இந்த உணர்வுபூர்வமான இருதயங்களை தான் தேவன் பார்க்கிறார். பார்த்து என்ன பண்றாருன்னா இவர்கள் நீதியான பாதை நடக்க விரும்புவதுடன் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள எப்போதும் முயற்சி இருக்கிறாங்க. பண்ண தப்ப திருத்திக்கணுன்ற எண்ணம் வருது இல்லையா? இந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான எண்ணத்துக்காக மாத்திரம்தான் தேவனுடைய பார்வை காணப்படுது. அப்போ உலகத்தை பார்க்கப்படும்போது இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. சிறுபான்மை இவங்க அதிகமா இருக்க மாட்டாங்க, மைனாரிட்டி மாத்திரம் தான். அப்ப மெஜாரிட்டி அதிகமா எப்படி பார்த்தோம்னா உலகபூர்வமான எல்லா விஷயத்துக்குமே பாவங்கள் செஞ்சாலுமே அதை உணர மாட்டாங்க, அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. காரணம் அது அவங்களுடைய தேவைகளுக்காக என்ன பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில பரலோகத்துக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறோம்னா எந்த மாதிரி மக்களை பார்த்து கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தனை ஆதாமுடைய கொஞ்சமாச்சும் ஒட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை காணப்படுது இல்லையா? அப்பேற்பட்ட பிள்ளைகளை மாத்திரம்தான் இன்வைட் பண்றாரு. இவங்க கொடுத்தா வருவாங்களான்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை வாங்கி அதுக்கப்புறம் அவங்க நடைமுறை பண்ண விஷயமா இருக்குது. அப்ப நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, இது பொதுவான அழைப்பா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா நம்ம தெளிவாக பதில் சொல்லலாம், இது பொதுவான அழைப்பே இல்லை. தேவன் இந்த மாதிரி மனசு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் என்ன பண்றாங்க, அழைப்பை கொடுக்குறாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போதும் யார் கையில் இருக்கு, நம்ம கையில இருக்குன்னு பார்க்குறோம். அப்ப தெளிவாக பார்க்கணும்னா அதுக்கு அவங்க வசனம் வாசிக்கும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா பட்டதில்லை. இந்த அழைப்புக்கு பாத்திரமா நாம சொல்ல முடியுமா? யாராவது நான் வர முடியும், எனக்கு தகுதி இருக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம்
ஆரோனை அழைத்தது தேவன். அப்ப அந்த அழைப்பு கொடுக்கிறாருன்னா ஆரோன் கிட்ட ஏதோ இருந்து இருக்கணும். சும்மா அதை அழைச்சிருக்க மாட்டாங்கன்னா வேத வாக்கியம் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியின் மூலமா சொல்லப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான வார்த்தைகள். அப்ப தேவன் பதிவு பண்றாருன்னா ஆரோனை பார்த்து இருக்கணும், அவர் என்ன பண்ண விசாரிச்சிருக்கணும், அவருடைய மனப்பான்மை தூண்டப்பட்டிருக்கணும். அதன் அடிப்படையில் தான் தேவன் ஆரோனை பண்றாங்க. இந்த மிகப்பெரிய ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய அந்த ஆசிரியர் கூடத்துடைய ஒட்டுமொத்த வேலை செய்வதற்கு அழைக்கப்படுறாங்கன்னா சிம்பிள் பார்க்கிறோம். ஏன் இந்த ஒரு பசங்க எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பு என்பது பொதுவானதே கிடையாது. தேவன் சூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த ஊழியத்துக்கு அனுப்புறது யார்? தேவன் அனுப்புனாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரா? இந்த ஊழியம் செய்வதற்கு தேவனால் தேர்வு செய்யப்பட்டாரா? கர்த்தர் இயேசு நானே போற வந்தாங்களா? தேவனால் சூஸ் பண்ணப்பட்டால் ஒழிய கர்த்தர் வர முடியாது. அப்ப அழைப்பு என்பது இயேசு கிறிஸ்துக்கே தேவன் கொடுக்குறாங்க. இந்த ஊழியம் செய்வதற்கு சபையாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? கிறிஸ்துவ சரி சேர்வதற்கு இது எல்லாமே தேவனுடைய அழைப்பு இல்லாமல் தான் நடக்காது. கிறிஸ்துவுக்கும் சரி, அவர் சார்ந்த சபையருக்கும் சரி, இப்ப எல்லாமே தேவன் தான் பண்றாங்க பாக்குறீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் அதே தான் நிபந்தனை. தேவனுடைய பர்மிஷன் இல்லாம அவர் எதுவும் செய்ய முடியாதுன்றதை பார்க்கிறோம். ஏன் அப்படி பார்க்கறனாக்கா, இந்த கனமான ஊழியன்றது மிகப்பெரிய ஹானர், கௌரவிக்கக்கூடிய ஒன்று. இந்த ஊழியம் நான் பெற்றுக்கொண்டே சொல்றதுக்கு யாருக்குமே இல்லை, சொல்ல முடியாது. அப்ப தேவன் கொடுக்குற மிக விஷயமா இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம எதுக்கு இந்த பாயிண்ட் போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அழைப்பு யாருடைய கண்டுபிடித்து பார்த்துட்டு இருக்கோம். தேவன் தான் அழைச்சாங்க. அழைப்பு தேவன்கிட்ட மாத்திரம் தான் வருது. கர்த்தர் இயேசு நம்மளை அழைக்கவே இல்லை. அந்த அழைப்புல வராத பாட்சி யார் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு. அடுத்து சபைன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அப்ப நம்ம தெளிவாக பார்க்கிறோம், இது பொதுவான அழைப்பு. நம்ம நினைச்சக்கூடாது தேவன் காமனா ஒரு அழைப்பு கொடுப்பாங்க, அது யாருக்கெல்லாம் போகுதோ அவங்க என்ன பெற்றுக்கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை. யாருக்கு அந்த சிந்தனை காணப்படுதோ, தவறு பண்ணிட்டாலும் இது தப்புன்னு உணர்ந்து மனப்பூர்வம் சீர்திருத்தணும், மனம் திரும்பன்ற எண்ணம் வருது இல்லையா, அவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த அழைப்பை கொடுக்குறாரு. அவங்க பெற்றுக்கொள்வாங்கன்ற எண்ணி. சரி, இந்த அழைப்பு நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாம்சீக இஸ்லாமத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அடுத்த இந்த பகுதி எப்ப காணப்படும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்பனா இந்த ஒரு அழைப்பு முதலாம் நாள் இயேசுக்கு சென்றார் இல்லையா, மாம்சீக மக்களோடு இஸ்ரேல் மக்களோடு, அப்ப கிடைச்சது அவங்களுக்கு. ஏன் அவங்களுக்கு கிடைக்காதுன்னா அழைப்பு மாத்திரம் கிடைச்சது, ஆனா உள்ள வரது பாக்கியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் இயேசு எப்ப ஜெயிக்கிறாரோ, மாம்ச கதவு எப்ப திறக்கப்படுதோ அப்பதான் பொருள் அழைப்பே ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிறதுக்கு முன்பதாக தான் இந்த அழைப்பை கொடுக்குறாங்க. யார் ஏற்றுக்கொள்ளல? அவங்க ஏற்றுக்கொள்ளல. அப்ப தேவன் சொல்றாங்க பாருங்க, தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ளனா ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து இந்த அழைப்பு கொடுக்கப்படுது. அந்த அழைப்பு யாருக்கு போகுதுன்னா, யார் அந்த மாதிரி மனப்பான்மை ஓரளவுக்கு ஆதாமுடைய அந்த சாயல் ரூபம் ஒட்டி இருக்குல்ல, தப்புன்றது மனசாட்சி குத்தம் இல்லையா, அந்த மாதிரி மனுஷனை தான் தேவனை பண்றாங்க, சூஸ் பண்றாங்க. ஏன் நம்ம இதை ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, இதை காமனா கொடுத்து அழைக்கிறான்றது நம்ம எடுத்துக்கூடவே கூடாது. அப்படி பண்ணோம்னா சத்தியம் எவ்வளவு பேருக்கு போயிட்டு இருக்கு இல்லையா. உதாரணம் பேசி கேட்போம் இல்லையா, 50 பேர் கேட்கறாங்க, 2 பேர் வராங்க. இப்போ 50-45 பேர் சத்தியம் புரியலையா? புரியுது, அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 பேர் மாத்திரம்தான் சத்தியம் குத்தப்பட்டிருக்கு, உணர்ந்திருக்கிறாங்க, உள்ள வராங்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷனுடைய விஷயங்களை பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 17:9. யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இது கர்த்தர் இயேசுவுடைய பிரேயர். யாருக்காக வேண்டுறாரு? நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக என்ன பண்ற வேண்டிக் கொள்ளுங்க. அப்படின்னா தேவன் யாரை சூஸ் பண்ணியிருக்கிறார், அந்த சூஸ் பண்ண அந்த நபரை மாத்திரம் எடுத்து தான் பண்றாங்கன்னா தேவன் கர்த்தரை ஒப்படைக்கிறாங்க. கர்த்தருடைய பிரேயர் எப்படி இருக்கு பார்த்தோம்னா, பொதுவான பிரேயரே இல்லை, உலக மக்களுக்கு ஜெபிக்கவே இல்லை, அந்த சொற்பமான சிறு மந்தைக்கு மாத்திரம் பண்றாங்க, பதிவு பண்ண. ஏன்னா தேவ அழைப்பை பெற்றவர்கள் மாத்திரம் தான் இந்த பிரேயர் பொருந்தும். அவர்கள் உம்முடையவர்கள். அப்படின்னா தேவனால தெரிந்து கொள்ள பாத்திரம் மாத்திரம் தான் தேவனுடையவர்கள். அப்ப அந்த டியூட்டி யார் வாங்குறாங்கன்னா கர்த்தர் இயேசு பெற்றுக்கொள்றாங்க பார்க்கிறோம்.
இப்போ நெக்ஸ்ட் கேள்வி, இந்த பரலோக அழைப்பு என்பது எந்த யுகத்துக்கு மாத்திரம் சொந்தமானது? யூத யுகம் இருக்கு, முற்பிதாக்கள் யுகம் இருக்கு, சுவிசேஷ யுகம் இருக்கு, கிறிஸ்துவோட யுகம் இருக்கு. எந்த யுகத்துல மாத்திரம் பர்டிகுலரா இந்த பரலோக அழைப்பு கொடுக்கப்படுது? ஓகே, அப்படின்னா சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் தான். ஏன்னா அப்பதான் கர்த்தர் இயேசுடைய வெளியேறப்பட்ட பலியின் சின்னாகுது. எல்லாரும் வெளியேற்றப்படுறதுனால எல்லாரும் உள் வாங்க முடியும். மற்ற காலத்துல புரி வச்சிருக்கலாம், அனைவரும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கல. அப்படின்னா காஸ்பல் ஏஜ் மாத்திரம் தான் மிகப்பெரிய நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான பாக்கியமான ஒரு அழைப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழைப்பு பெற்றுக்கொண்ட நாமும் எதுக்குள்ள போக போறோம் எடுத்தீங்களா? இந்த கீழே ஏன் கேட்டுருக்குன்னா, அது யாருன்றது கண்டுபிடிக்க போறோம். அழைப்பு யாருடைய பார்த்தோம்? தேவனுடையது. கர்த்தர் இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா கர்த்தர் இயேசு நம்ம அழைக்கல, தேவன் மாத்திரம் அழைச்சிருக்கிறாங்க. எந்த கால பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷ அழைச்சிருக்கிறாங்க பார்க்குறோம். இது பொதுவான அழைப்பா இல்லை? ஏன் அப்படின்னு கேள்வி என்ன சொல்லுவோம்? தேவன் ஜென்ரலா ஏதாவது காலியம் கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காருன்னா, அந்த காலியம் வந்து யாருக்கே உறுதினை உணர்ந்து. ஏன்னா நம்ம எப்படி கேள்வி கேட்கணும்னா, தேவனை சூஸ் பண்றாங்க, அதான் விஷயம். இங்க இருக்கிற 50 பேருமே அவர் சூஸ் பண்ணிக்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல. அப்போ உன்னதமான தேவன் சூஸ் பண்றாருன்னா எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. இது அவங்கக்கிட்ட போனா வருவாங்க நம்பிக்கை வச்சிருக்காரு. எல்லாருக்கும் போனாங்க என்ன பண்றாங்க, அதை சரியா பயன்படுத்தலாம் தெரியும். அப்ப இது பொதுவான அழைப்பு இல்லை, உறுதி பண்ணாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அப்ப தேவன் அழைக்கிறாரு இல்லையா, தேவனுடைய அழைப்புடைய முதல் நோக்கம் என்ன அப்படி சில கேள்வி எடுக்கணும்னா சில பாயிண்ட் மாத்திரம் போறோம். இன்னைக்கு தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். பிதாவானவர் இப்போது எல்லா மனிதர்களையும் தன்பால் ஈர்க்கவில்லை, விசுவாசிகளை மட்டுமே ஈர்க்கிறார். உலகத்தாரை ஈர்க்கும் பொதுவான பணியை அடுத்த யுகத்திற்காக, அதாவது மேசியாவின் யுகத்திற்காக அவர் விட்டு வைத்துள்ளார். தேவனுடைய முதல் நோக்கம் இப்ப என்ன பாத்தீங்கன்னா, பிதாவானவர் இப்போது எல்லா மனிதர்களையும் தன்பால் ஈர்க்கவில்லை, அழைக்கவில்லை. காரணம் ஏன் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா விசுவாசிகளை மட்டுமே ஈர்க்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். உலகத்தாரை வழி நடத்தக்கூடிய விஷயம் பொதுவான பணி அடுத்த யுகத்தில் எப்போது ராஜ் தலைக்க போகுது. இதான் தேவன் சொல்றாங்க, இது மேசியாவுடைய யுகம் தலைக்கக்கூடிய விஷயம். ஆனா இப்போ இந்த சுவிசேஷம் யாருக்கு மாத்திரம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் அவங்களுக்கு மாத்திரம் இப்ப தேவன் நோக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அடுத்து பாயிண்ட் படிங்க. தேவனுடைய திட்டம் என்னவென்றால், முதலில் இந்த யுகத்தில் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆசாரிய கூட்டம் அடுத்த யுகத்தில் உலகத்திற்கு போதிக்கவும், ஆளுகை செய்யவும் மற்றும் ஆசீர்வதிக்கவும் வழிவகை செய்வதாகும். இப்போது ஒரு சிலரே சத்தியத்தின் அறிவினால் கிறிஸ்துவுடன் ஈர்க்கப்படுகிறார்கள், ஏனெனில் மிக சிலரிடமே சத்தியத்தின் அறிவு உள்ளது. பாருங்க, சத்திய அறிவு என்பது எல்லாரிடத்துலயுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரிதான் அடிப்பாடம் கேட்கப்படும் போது எல்லாருமே கேட்டுக்கொள்றாங்களா சத்தியத்தை? ஆனால் எல்லாம் வரதில்லை. சத்திய அறிவு கொஞ்சம் பேர் மாத்திரம் தான் உணர முடியும். சில விதைகள் நல்ல இடத்துல எல்லா இடத்தையும் விழாது. 4 விதை பார்ப்போம் இல்லையா, எங்க விழுந்துச்சுன்னு. நல்ல இடத்துல விழுந்த படுக்க மாத்திரம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி சின்ன பொறுக்கி எடுத்துதான் ஆகலாம். அப்ப தேவனுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் திட்டமே ஆசாரிய கூட்டம் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஆரோன் போல அழைக்கப்பட்டால் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இப்போதைக்கு நம்மள தான் அழைக்கணும். அவரு அழைத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை தேர்ந்தெடுத்து எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தாருக்கு போதிக்கணும், வழிநடத்தணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பீப்புள் யாருன்னா, இந்த உலகத்துல அந்த மனசாட்சி புத்தப்படுச்சு இல்லையா, பாவம் பண்ணாலும் மனம் திரும்பணும் எண்ணம், நீதி நேசிக்கிற எண்ணம், ஆனால் உலகத்தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட மக்களை தான் அழைப்பு கொடுத்து அவங்க உள்ள கொண்டு வர பார்க்குறோம். இப்போதைக்கு தேவன் நோக்கம் அதுதான். இப்போ நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பு தேவனுடையது பார்த்துட்டோம். இந்த அழைப்பு கொடுத்தா இல்லையா, என்ன கார்டு நாம் அதை வாங்கணும் இல்லையா, அப்படின்னா பரம் அழைப்பை நாம் எவ்வாறு உறுதி பண்ணோம்? தேவன் அழைப்பு கொடுத்தாங்க, ஓகே, இப்போ நம்ம கார்டு வாங்கிட்டு ஓகே தேவனே அப்படி சொல்லுவோம் இல்லையா, நம்ம எப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். சில வார்த்தைகள் போடப்படுது, நம்ம வாசிக்கலாம். நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் முன்னதாகவே ஏற்பாடு செய்து நம்மை தமது பரம அழைப்பினால் அழைத்துள்ளார். இந்த தெய்வீக அழைப்பிற்கு பிறகு நம் தரப்பிலிருந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் ஒன்று மட்டுமே உள்ளது. ஒன்னே ஒன்று மாத்திரம் இருக்குது. அவர் பரம அழைப்பை வெளிப்படுத்திட்டார், காமிச்சிட்டாங்க. அந்த பரம அழைப்பு எனக்கு சொந்தம் என்று யார் உரிமை கேட்கறாங்களோ அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மாத்திரம் தான் இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் என்ன பண்றோம்னா, அந்த பரம அழைப்பை அக்செப்ட் பண்றோம், உறுதி பண்றதை பார்க்கிறோம். கீழே வாசிக்கலாம். முழுமையான அர்ப்பணிப்பு. நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா,
நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவதற்காக நாம் முன்னாடி உண்மையாக என்ன அர்ப்பணிக்கின்ற மனப்பான்மை வரணும். இரண்டாவது ஒப்புதல் அளித்தல். தேவன் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்று அதற்கு நம்முடைய சம்மதத்தை ஒப்புதலை தெரிவிப்பதன் மூலம் அவருக்கு பதிலளிக்க வேண்டும். இப்படிதான் என்ன பண்றோம்னாக்கா, தேவன் அழைத்த பரம அழைப்பு உள் வாங்கி நம்ம என்ன பண்றோம்னாக்கா பதில் கொடுக்குறோம். ஓகே தேவனே சொல்ல போனாக்கா, தேவன் இந்த பரம அழைப்பை நாமினேட் பண்றாரு. நாம் என்ன பண்ணணும், அதை செகண்டிங் பண்ணணும். ஓகே அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? அவர் பண்ண அந்த நாமினேஷனை இவங்கெல்லாம் வரணுன்ற விருப்பப்பட்டிருக்கிறார். அந்த விருப்பத்தை என்ன பண்ணணும்னாக்கா அக்செப்ட் பண்ணணும். எப்படி பார்த்தா நம்ம முழுமையாக அர்ப்பணித்ததன் மூலமாக அதை ஒப்பு கொடுத்தது மூலமா பண்ணாக்கா அர்ப்பணிச்சா மாத்திரம் தான் இந்த பரம அழைப்பு நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஏன்னா அவர் அழைப்பாரு, போகிறது யார் தான்? நம்ம போகல, நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் இல்லையா? அழைப்பு கொடுத்த எல்லாம் வந்துட மாட்டாங்க. அழைப்பு கொடுக்கிறார், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவிக்கிறவங்க மாத்திரம் தான் அழைப்புக்குள்ள என்டர் ஆகிறாங்க. வந்திருக்கிறோம். இதெல்லாமே பேசிக் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போடும்போது, தேவன் தான் அழைப்பு கொடுக்குறாங்க, அழைச்சிட்டாங்க. அந்த அழைப்பையும் நம்ம உறுதி பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எங்க போகணும்? அழைப்பு எங்க வந்துச்சு? பரலோகத்துல அழைப்பு வந்துச்சு. இப்போ நம்ம அழைக்கப்பட்டோம் இல்லையா? அழைப்பு அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்க போகணும் நெக்ஸ்ட்? தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்துல இருக்கிறாங்க. அழைத்தவர் அங்க இருக்கும், நம்ம இங்க இருக்கலாமா? அப்ப அந்த அழைப்பை பெற்று நம்ம எங்க தான் போகணும் நெக்ஸ்ட்? இந்த பூமியை கடந்து பரலோகத்துக்கு போகணும். இப்ப கேள்வி, அவர் அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மள அக்செப்ட் பண்ணிட்டோம், ஆனா பரலோகத்துக்கு போகணும். போறதுக்கான வழி அக்செப்ட் பண்ண ரெண்டு பேருடைய கம்யூனிகேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நான் பரலோகத்துக்கு போகணும், அதுக்கான வழி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் மிகப்பெரிய பிரகாசம் வச்சுங்க தேவன். நம்ம வசனம் ரெண்டே வசனம் தியானிக்க போறோம். முதல் வசனம் வசனம் போறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். சோ இந்த வேத பகுதி நமக்கு மாத்திரம் அழுத்தமா சொல்ல சொந்தம். ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், அழைப்பு யாருடையதான்? தேவனுடையதான் அழைப்பு. அப்படி அழைக்கப்படாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாள் நான் அவனை எழுப்புவேன். அப்பனா நல்லா கூர்ந்து நீங்க பதில் சொல்லுங்க. இந்த வசன பகுதியில் 3 நபர் வராங்க. இந்த 3 நபரை பத்திரம் சொல்லப்பட்டு, ஒன்னு யாரு? பிதாவாகிய தேவன். இன்னொருத்தர் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொருத்தர் யாரு? சபை. தெரிய பார்க்க முடியுதா? பாருங்க, எங்க சொல்றோம்? என்ன அனுப்பின பிதா அப்படின்னா பிதா வந்துட்டார், அழைப்பு கொடுத்தாங்க. அடுத்து பார்க்கும்போது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுல என்டர் ஆகுறாங்க. அடுத்து சபை. அப்படின்னா தேவன் இருக்கிறாங்க, கிறிஸ்து இருக்கிறாங்க, சபை இருக்கு இந்த வசன பகுதிக்குள்ள. அப்ப 3 சேர்ந்து ஒரு ஃபேமிலி சொல்லுவோம். என்ன ஃபேமிலி? தெய்வீக டிவைன் ஃபேமிலி. அதான் அழைப்பு. இது யாருக்குமே பொறுத்து பார்க்க முடியாது. தேவன் கொடுத்த அழைப்பையும் நாம் பெற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டோம். இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போறக்கூடிய மாபெரும் வழி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு சொல்ற பாருங்க, என் அப்பா இழுத்துக்கொண்டா அழைப்பு அவருடைய தான், ஆனா இழுத்து யார்கிட்ட ஹேண்டில் பண்றாருன்னா இப்போ கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இழுக்கிறார். இழுக்கப்படுறது கிளாஸ் செஞ்சு பார்த்தோம் இல்லையா? சாதாரணமா இழுக்கல, அந்த எண்ணம் காணப்பட்டு இழுத்தாரு. இழுத்து நம்மள கர்த்தர் இயேசு கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். இப்ப கேள்வி, ஏன் தேவன் எவ்வாறு நாம் இழுத்துக் கொள்ளப்பட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தை பார்த்தோம் இல்லையா? எப்படி அப்படி பார்க்கப்படும் போது சில வார்த்தை வாசிக்கலாம். தேவனுடைய அழைப்பின் தன்மை. தேவன் பகுத்தறிவுள்ள தம்முடைய படைப்புகளை மனிதர்களை எதற்கும் வற்புறுத்துவதில்லை. அவர் நம்மை தம்மிடம் இழுக்கிறார், அன்பினால் ஈர்க்கிறார், நம்முடைய மனதை மாற்றுகிறார், காரியங்களை செய்ய வலியுறுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம்மை செயல்பட சொல்லி கட்டாயப்படுத்துவதில்லை. பாருங்க, இதுக்கு பதில் வார்த்தை என்னன்னா, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, தேவன் பகுத்தறிவுள்ள தம்முடைய படைப்புகளை எதற்கும் வற்புறுத்ததே கிடையாது. அவர் படைச்ச மக்களை இதெல்லாம் செய்யுங்கன்றது வற்புறுத்ததே கிடையாது. அவர் நம்மை தம்மிடம் இழுக்கிறார். எப்படி இழுக்கிறார்னா, அன்பினால இழுக்கிறார். சத்தியத்தை வெளிப்படுத்தி இதை காமிச்சு வர விருப்பம் இருந்தால் வாங்கணும் இருக்காரு. வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தல, மனசை மாற்றார். எப்படி பார்க்கறாருன்னா, நம்முடைய மனதை மாற்றுகிறார், காரியங்களை செய்ய வலியுறுத்துகிறார். அப்படின்னா ஊக்கப்படுத்துறாங்க, இதெல்லாம் நல்லது, இதை செய்யுங்க என்கரேஜ் பண்றாரு. தவிர எக்காரணத்தை கொண்டு நம்ம செயல்படணும் செஞ்சு ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணாரு? இதான் இழுத்து கொள்ளாமல் பார்க்கப்படுது. தேவனே இழுத்துட்டாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அவர் இழுக்கிறாருன்னா பாயிண்ட் இருக்கணும். எப்படி இழுப்பாங்க? உதாரணம் சட்டை பிடிச்சி இழுப்பாங்க, அந்த மாதிரி இழுக்காம என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு விருப்பம் இருக்குதா,
சத்தியம் சொல்லி கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க, வர விருப்பம் தான் அதான் இழுக்கிறது, என்கரேஜ் பண்றது. ஓகே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாரு. சத்தியம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் 53 பேசிக் எடுத்த நீ வரவே மாட்டீங்களா அப்படின்னு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சத்தியத்தை வெளிப்படுத்த தேவனே இப்படிதான் இழுக்கிறான்றதை பார்க்கிறோம். நெக்ஸ்ட் படிங்க. ஈர்த்தல். கடவுள் தம்முடைய அன்பின் மூலம் நம்மை அழைக்கிறாரே தவிர அதிகாரத்தினால் அல்ல. அவர் சொல்ல அவருக்கு மிகப்பெரிய அத்தாரிட்டி இருக்கிறதுனால அவர் பல வல்லமை பயன்படுத்தி நம்ம ஈர்த்து வந்துட்டாங்க அப்படி சொல்ல முடியாது. பாருங்க எப்படி சொல்றாருன்னா, தேவன் தம்முடைய அன்பின் மூலம் குமாரனை வெளிப்படுத்தி அழைக்கிறாரே தவிர அவருடைய பவரை யூஸ் பண்ணி வந்தே ஆகணும்னு என்ன பண்ணல, அவர் இழுக்கல. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கட்டாயமின்மை. கட்டாயமின்மை. ஒருவர் கடவுளை பின்பற்றுவதும் அன்பு செய்வதும் அவருடைய சொந்த விருப்பமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். அவ்வளவுதான் முடிஞ்சு பாருங்க. தேவன் அழைப்பு கொடுத்தாங்க, ஆனா ஒருவர் கடவுளை பின்பற்றுவதும் அன்பு செய்வதும் அவருடைய சொந்த விருப்பமாக இருக்க வேண்டும். இப்ப கேள்வி, நம்ம எல்லாம் வந்தோம் இல்லையா, உடன்படிக்கை எடுத்து இல்லையா, எந்த சகோதரியாவது மற்ற சகோதரர் உடன்படிக்கை எடுத்து ஆகணும் கட்டாயப்படுத்தினாங்களா? சபைக்கு வந்தவன் கட்டாயப்படுத்தினாங்களா? கட்டாயப்படுத்தியே நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த பாயிண்ட் நமக்கு தான் பொருந்தும். அன்பு செய்வதும் அவருடைய சொந்த விருப்பமாக இருக்க வேண்டும். தேவ சத்தியத்தை உள் வாங்கணும், எனக்கு சொந்தமாக கொண்டு பண்ணுங்க, விருப்பத்தோடு வந்து உட்காந்துருக்கும். இந்த விருப்பம் தான் அழைக்கப்படுதல், இழுக்கப்படுற விஷயம் பார்க்கிறோம். உதாரணம் பார்க்கப்படும் போது ஏன் தேவன் இப்படிப்பட்ட அழைக்கிறாருன்னா, அது பழைய ஏற்பாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. எலியேசர் ஒரு யார் நமக்கு தெரியும், ஆபிரகாமுடைய யாருங்க மேனேஜர், ஊழியக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் அனுப்புறாரு இல்லையா. யார் அனுப்புறாருங்களா? எதுக்கு அனுப்புறவரை? தன் மகனாக ஈசாக்குக்கு பெண் பார்க்க அழைப்பாரு. எங்க போக வேண்டாம், எங்க போகணும்னு சொல்லுவாரு. நீங்க எங்கேயுமே போக கூடாது, தேவையில்லாம எங்க மட்டும் போகுது, என் இனத்தார். அப்படின்னா ஈசாக்கு பொண்ணு பார்ப்பதற்கு யார் அழைக்கிறாங்க, யார் அனுப்புறாருன்னா எலியேசர் போறாரு இல்லையா. போகும்போது யாரு அனுப்புறாங்க? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் யார் கல்யாணம் இருக்கிறாரு? பிதாவாகிய தேவனுக்கு. ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்ப ஆபிரகாம் ஈசாக்கு பெண் பார்த்தது கூட பொதுவான விஷயத்துல அழைக்கவே இல்லை. போய் நீ பொண்ணு பார்த்து கூட்டு சொல்ல, தெளிவா சூஸ் பண்ற பாருங்க, இன்னார் இந்த இடத்துக்கு போங்க. அப்ப தெரிய புரிஞ்சு புரியுதா? அப்ப தேவன் பொதுவா என்ன பண்ணல, கிறிஸ்துவுக்கு மனவாட்டிய அப்படியே காமத்துல பொறிக்கெடுக்கல. இந்த மாதிரி மனப்பான்மை கொண்டவர்கள் கொஞ்சமாவது கடல் வணக்கம் இருக்கணும், பயபக்தி இருக்கு இல்லையா, ஒட்டி இருக்கு இல்லையா, அவங்க இடத்துல தான் அனுப்புறாரு. அவங்க மாத்திரம் பிக் பண்ணி எடுத்தாங்கன்னா சக்சஸ். அவங்களும் மிஸ் ஆகாட்டினா அவங்க விருப்பம். இப்படிதான் என்ன பண்றாங்கன்னா அவங்க அழைத்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. ஏன்னா தேவன் தொடர்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும். மாதிரி எது பண்ணாலுமே நாம் பண்ணுற எண்ணம் இல்லாம தேவன் தான் பண்ணாங்கன்ற எண்ணம் வரும் இல்லையா. அப்படின்னா ஒரு 7 எக்ஸாம்பிள் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கப்படும் போது எப்படிப்பட்டவர்கள் எழுத்த தேவன் பார்த்துட்டோம், எப்படிப்பட்டவர்கள் எழுத்து கொள்வாங்க. இதான் முக்கியமான பாயிண்ட். இது நமக்கு தான் பொருந்தும். எப்படிப்பட்ட மனப்பான்மை கொண்டவர்கள் எழுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருக்கு, படிக்கலாம். உண்மையின் ஒளியை மனதில் திறப்பது, தேவனை நோக்கி சாய்தல், சத்தியத்தாலும் மற்றும் தேவனின் ஏற்பாடுகளாலும் ஒருவர் தன் உள்ளத்தில் தேவன் காட்டிய வழியை நோக்கி சாய்வதாகும். மேலோங்கிய விசுவாசம். சிலரிடம் தேவன் காட்டிய வழியில் சாயும் குணம் உள்ளது. அது பாவம், உலகம் மற்றும் சாத்தான் ஆகியவற்றின் மயக்கத்தை விட மேலோங்கி நிற்கிறது. சிலர் அப்படிதான் வார்த்தை பயன்படுது. சிலர்கிட்ட தேவன் காட்டிய வழியில சாயும் குணம் உள்ளதா. அப்படின்னா ஆதாம் பரிசாலியா நமது ரூபத்தின்படியும் நாம சாயும் அந்த எண்ணங்கள் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு யாருக்கிட்டயோ. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டவங்க கூட பாவம், உலகம் மற்றும் சாத்தான் ஆகியவற்றின் மயக்கம் இருக்கு இல்லையா, அந்த மயக்கத்தை விட மேலோங்கி திங்க் பண்றாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அடுத்து அவங்களோட விருப்பம் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம். இயல்பான விருப்பம். ஆதாமிடம் இருந்த மிக நன்று என்ற அந்த இயல்பு இவர்களிடம் சிலரிடம் இன்றும் நிறைந்துள்ளது. அதனால் அவர்களிடம் தேவனின் இடத்தை பிடிக்க முயலும் இயல்பான விருப்பம் காணப்படுகிறது. சூழலின் தாக்கம். குடும்ப சூழல் மூலம் அல்லது பெற்றோரின் விசுவாசம் மூலம் ஓரளவிற்கு நெறிப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் இறைவனால் ஈர்க்கப்படுவதற்கு இன்னும் உகந்தவர்களாக இருக்கலாம். சோ இந்த மாதிரி மனப்பான்மை கொண்டவங்க தான் தேவனால் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்காங்க. சில பாயிண்ட்ஸ் போட்டுருக்கோம். அப்படின்னா குடும்ப சூழல் மூலம் அல்லது பெற்றோரின் விசுவாசம் மூலம் ஓர் அளவிற்கு நெறிப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் இறைவனால் ஈர்க்கப்படுவதற்கு இன்னும் உகந்ததாக இருக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரிலாம் சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயங்கள் எப்படிப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ செய்தி என்பது ஒரு பொதுவான மீட்பின் வேலை அல்ல.
நம்ம காஸ்பிள் அறிவிக்கிறோம் இல்லையா, அது போய் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டிய விஷயமா இல்லை. காரணம் சொல்றாரு, அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள விரும்பும் மனதுள்ளவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. சத்தியம் கேட்கிறாங்க இல்லையா, கேட்டு தன் மனசை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனசு யாருக்கு காணப்படுதோ அவங்களுக்கு மாத்திரம் அந்த சுவிசேஷம் பொருந்தும். நெக்ஸ்ட் பார்க்கப்படும் போது அவர் சொல்றாங்க, வாருங்கள் என்று இது ஓடி செல்லாது. எல்லாரும் வாங்க நம்ம போலாம் அப்படி சொல்லாது. நீதியை நோக்கி உண்மையான ஆர்வம் கொண்டவர்கள் வருகையை இது எதிர்பார்க்கிறது. இதான் பாயிண்ட். சத்தியம் காமனா கொடுக்கப்பட்டு எல்லாரும் வர வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. மாறாக சொல்ல நீதியை நோக்கி உண்மையான ஆர்வம், அந்த விருப்பம் கொண்டவர்களுடைய வருகையை மாத்திரம் எதிர்பார்க்கலாம். அவங்க தான் உள்ளே வர முடியுன்றதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம், இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே தேவனால் இழுத்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் விஷயம் பார்த்தோம் இல்லையா. இவங்களாம் யார் தெரியுங்களா? இப்படிப்பட்டவர்கள் எங்க இருக்காங்க தெரியுங்களா? இப்படிப்பட்டவங்களாம் இங்க உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம குழுமே இந்த மாதிரி எண்ணங்கள் காணப்பட்டிருக்கு. நம்மளாம் ஒவ்வொரு ஊர்ல பிறந்திருப்போம், ஒவ்வொரு தாய் வயிற்றுல பிறந்திருப்போம். ஆனா இன்னைக்கு கூடி உட்காந்து சகோதரர்கள் வார்த்தை பயன்படுத்துறோம் இல்லையா. சகோதரர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி அந்த ஒரு பானசம் கிடைச்சது, எப்படி கிடைச்சது? தெய்வீக அழைப்புல கிறிஸ்துடைய விளையாட்டுல இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஆனா நமக்கு மனசு வந்ததுக்குல்ல உலகப்பூர்வமா நீங்க எல்லாம் தீபி யோசிச்சு பாருங்க. இந்த உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி நாம நீதி நேசித்திருப்போம், மனசுக்குள்ள அக்கிரமத்தை நிறுத்திருப்போம். இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற எண்ணம் வந்திருக்கும். இந்த மாதிரி யோசிக்கும் போதுதான் தேவனுடைய காலை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிச்சிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டுதான் இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சகோதரரும் சாதாரண ஆட்கள் இல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நான் மீண்டும் பதிவு பண்றேன், சர்வலோகத்தின் பிதாவாகிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத வாசம் அப்பேற்பட்ட தேவனால சூஸ் பண்ணப்பட்ட கோல்டு. இங்க உட்கார்ந்துருக்க எல்லாமே சாதாரண விஷயம் பார்க்க கூடாது. ஏன்னா தேவனே இவங்க அழைத்திருக்கிறார், தேவனே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய வல்லமையை பயன்படுத்தி இல்ல, அன்பை பயன்படுத்தி சத்தியத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு ஊக்கப்படுத்தி கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்ப தேவனால் தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்டவங்க நம்மளுடைய பார்வைக்கு இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் பிதாவாக தேவன் சூஸ் பண்றாங்க. உலகத்துல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஃபில்டர் பண்றாங்க, இவர் தகுதியானவரா அப்படின்ட்டு. உன்னதமான தேவன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமான இடத்துக்கே அபூர்ணத்திலும் பாவத்திலும் ஊறி இப்ப நம்மளை கூப்பிடுறாருன்னா, நம்முடைய மனசுக்குள்ள ஆதாமுடைய அந்த நீதி போன்ற விஷயங்கள், அந்த சாயல் எங்கேயோ ஒட்டி இருந்திருக்கு. கஷ்டத்தை பார்த்து நம்ம கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், தவறை பார்த்து எதிர்த்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து தேவன் கொடுத்தா கரெக்டா இருக்கணும் சூஸ் பண்ணாரு. அப்படிதான் இருக்கிறோம். சரி, முதல் பாயிண்ட் நமக்கு அப்படின்னா, ஆரம்பத்துல பார்த்தோம், என் பிதா ஒரு இழுத்து கொள்ளாவிட்டான்ற வார்த்தைக்கு மாத்திரம் பண்ணிருக்கோம், பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நல்லா பார்க்கணும் அப்படின்னாக்கா, அவன் இடத்தில் வரமாட்டான்ற வார்த்தை இருக்கு இல்லையா. இப்ப தேவன் சூஸ் பண்ணி யாருக்கு ஹேண்டில் பண்றாங்க? கிறிஸ்து இருக்கிறாங்க. இப்ப நம்ம கேள்வி, ஏன் தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்படைக்கணும்? அழைத்த தேவன் பரலோக அழைப்பு கொடுத்துட்டாங்க, நாமளும் பெற்றுக்கொள்ளட்டும், எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு. இப்ப ஏன் தேவன் நம்மளை அழைத்து கர்த்தர் இயேசு கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்டா, இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பழைக்கப்பட வசனம் தான், வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:14. பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாத்தீங்களா, தேவன் அழைப்பு கொடுத்தாங்க, எந்த மாற்றுகள் 100% உண்மை. அழைப்பு தேவனுடையது. ஆனா அழைத்த தேவன் ஏன் கர்த்தர் இயேசு கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். அப்ப அழைப்பு தேவனுடையதுதான். ஆனா யார் மூலமாக அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளும் பூமியிலிருந்து ஒருத்தர் போகணும்னா, தேவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா சென்ட்ரல் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தர் இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள் அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை தன்னுடைய மீட்பராக உண்மையோடு நம்புகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அழையப்படுது. நீதிமானாக்கப்பட்டு பிற்பாடு அடுத்து என்ன பண்ணுவோம்? நீதிமான் விசுவாசம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். நமக்கு சத்தியம் கேட்கப்படும் போது ஃபர்ஸ்ட் விசுவாசம். ஆமா, அந்த பாவம் நான் பண்ண, இந்த பாவத்துக்கு பரிகாரி கர்த்தர் இயேசுன்னு விசுவாசிச்சோம். அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்து கன்சிடர் பண்றாங்க, நீங்க யாருங்க?
நீதிமான். இப்ப நீதிமானாக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும்னா முழுமையா அர்ப்பணிச்சிட்டோம். இவங்க தான் கர்த்தர் இயேசுக்குள் வந்த ஒரு நிலைமை. இவங்க சொல்றாங்க தேவன் அழைத்த பரமழைக்கும் பந்தய பொருளுக்காக இவங்க ஓடப்படுறதை தவிர மற்ற யாரும் ஓட முடியாது. ஏன்னா இந்த அழைப்பு தேவனுடையது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள கொடுக்குறாங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். ஏன் கிறிஸ்துக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா அவரே பதில் சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 2:11 எப்படி பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். பாருங்க, இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சகோதரி என்று சொல்ல வெட்கப்படாமல். அப்ப யார் இது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? தேவன் நாம இருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்த கர்த்தர் இயேசு எப்படி வாங்குறாருன்னா அவங்கள பார்த்து சகோதரன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? அவருக்கு இவர் அப்பா மகன். இப்போ நாம் உலகத்தில் இருக்கோம் இல்லையா? இவங்க தேர்வு கொடுத்த உடனே இவர் எப்படி சகோதரன் சொல்றாரு? எப்படி இந்த உரிமை கிடைச்சது? புரியல. சகோதரர் சொல்றாரு இல்லையா? பாடல்களை பங்கு போடுறோம். இது வந்து பாடல் என்பது லாஸ்ட் டைம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கூப்பிட்டுருக்காருல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? வசனத்துல 3 நபர் பார்த்தோம் இல்லையா? டிவைன் ஃபேமிலி, பிதா, கிறிஸ்து, சபை. இவங்க எங்க போக போறாங்கன்னா பரலோகத்து குடும்பத்துல இருக்க போறாங்க. அப்ப கிறிஸ்துவுக்கு தேவன் என்ன வேணும்? மகன். அப்ப தேவன் கிறிஸ்து, தேவன் கிறிஸ்து மகன், கிறிஸ்துக்கு தேவன் அப்பா. அப்பனா தேவன் ஒரு சின்ன டீமை சூஸ் பண்றாருன்னா அவங்க யாரு? கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள். அப்ப அந்த அடிப்படையில் பண்ற கிறிஸ்து. இவங்க பூமியில அழைக்கப்பட்டாலும் கூட பாவிகளா இருந்தாலும் கூட யார் தெரியுங்களா? எங்க அப்பா சூஸ் பண்ணாங்க. அவர் சூஸ் பண்றாருன்னா சாதாரண ஆட்களே இல்லை. ஏன்னா தேவன் அவர் சூஸ் பண்றத பார்த்து சொல்றாருன்னா என் சகோதரர் அங்கீகரிக்கிறாரு. அப்படின்னா தேவனுடைய குடும்பத்துல மூத்த அண்ணன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா தேவன் யார் ஒப்பு கொடுத்தீங்களா? உங்களுடைய மூத்த சகோதரருக்கு அனுபவத்தில ஆசீர்வாதம் பெரியவர் அவரு. நீங்க எல்லாம் அவருடைய தம்பி தங்கை. நீங்க என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட போய் சேர்ந்தீங்கன்னா உங்க அண்ணன் உங்களை அழகா கைட் பண்ணுவான்றதுக்காகத்தான் அப்பா அவங்க ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. என் பிதா உன்னை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு உனை எங்க நம்ம வந்துட்டோம். ஏன் வந்தோம்னா தேவன் அப்பா என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவன்ற மூத்த சகோதரர் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. அவர் கைட் பண்ணி பாருங்க. அப்படின்னா நாமளும் உள்ள வந்துட்டோம். நாமளும் யாரா கேட்டோம்? ஆரம்பத்துல சகோதரர் இல்லையா? இப்போ ஒருவேளை நம்ம சகோதரரை பார்த்து வெளியில பேசுறோம், பழகுறோம். ஒரு சார் வந்து யாருன்னு கேட்கறோம்னா சொல்லுவோம் அவர் வெக்கப்படல. கர்த்தர் இயேசு வெக்கப்படல. பாவி அபூர்ணம் ஊறி போன அந்த பூமியில நம்மளை பார்த்து சகோதரர் வெக்கப்படல. ஒருவேளை நானும் பிரதர் பேசிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், அவங்க தெரிஞ்ச ஒரு மேனேஜர் வராரு. வந்து பேசும்போது யார் எனக்கு கேட்கணும்னா சொல்லுவோம் என் சிஸ்டர் சொல்லுமா, இல்லை சபைக்கு வருவாங்க. அவர் அப்படி சம்டைம் பேசக்கூடிய விஷயம் நடந்திருக்கு. கர்த்தர் இயேசு வெக்கப்படல, நாம் வெக்கப்படலாமா? வெக்கப்பட்டோம்னா நீங்க என்ன பண்ணல? அவர் அக்செப்ட் பண்ணல, சகோதரரை கன்சிடர் பண்ணல. கிறிஸ்துவுக்கும் நமக்குள்ள மனம் பாருங்க. வசனம் வாசிக்கலாம். ரோமர் 10:11. ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அவயமா இருக்கிறேன்னா என் சகோதரர் என்ன பண்ண தேவையில்ல, வெட்கப்பட தேவை. ஏன் இந்த வசனம் பார்த்தோம்னா சகோதரன்ற வார்த்தைக்கு நீங்க விளக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க என் பிள்ளைகள் கர்த்தேசு பதிவு பண்ணலையா, சகோதரர் பதிவு பண்ண. அப்படின்னா தேவனால தேர்வு செய்யப்பட்டவங்க என்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க. நான் என்ன பண்ண போறேன்? அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஒர்க் இருக்கு. அப்படின்னா அவர் குருவாகவும் நாம் என்ன பண்ண போறோம்? சிஷ்யனா செயல்பட போறோம். முதல் வாசனம் பார்க்கிறோம். செகண்ட் வாசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ நம்ம பரம அழைப்பு தேவன் கொடுத்தாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். கர்த்தர் இயேசு ஒப்பு கொடுத்தாங்க. ஏன் இயேசு ஒப்பு கொடுத்தாங்க கேள்விப்பட்டேன் இல்லையா? ஏன்னா அவர் தான் மூத்த அண்ணா இருக்கிறாரு. அந்த அண்ணனுக்கு நம்ம படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? கிறிஸ்துவ பத்தி நம்ம படிக்க போறோம். ஏன்னா நம்மளோட அழைப்பே பரலோக அழைப்பு. நம்ம அங்கதான் போகணும். அங்க போவதற்கான முழு பயிற்சிக்கெல்லாம் பூமியில யார்கிட்ட ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா கர்த்தர் இயேசு கிட்ட. அப்புறம் ஒரு வருஷம் முடிச்சோம் இல்லையா? 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். யோவான் 14:6. அது ஏன் சொல்றாங்க? யோவான் 14:6 அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஃபர்ஸ்ட் வசனம் ஞாபகம் இருக்குங்களா? அந்த வசனமும் இது ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன வசனம்?
என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்தில் வரான். அப்ப அங்க பார்த்த மாதிரி இங்க வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் இயேசு பதிவு பண்றாங்க. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் எங்க அப்பாட்ட போக முடியாது. இது என்னது? அப்ப தேவன் இல்லாம கிறிஸ்து வர முடியாது, கிறிஸ்து இல்லாம தேவன் கிட்ட போக முடியாது. அப்ப நம்ம எங்கதான் இருக்கோம்? அப்போ நடு மையத்துல மாத்திரம் காணப்படுறோம். அப்படின்னாக்கா இந்த வசனத்துலயும் அதே 3 நபர் வராங்க. பாருங்க, வராங்களா? பிதா வந்துட்டாங்களா? ஒருவன் வந்து நாம வந்துட்டோமா? கிறிஸ்து. அப்புறம் பாருங்க, இங்கும் தேவன் இருக்கிறாங்க, கிறிஸ்து இருக்கிறாங்க, சபை இருக்கு. அப்ப இது என்ன சொல்லப்படுறோம்? டிவைன் ஃபேமிலி. 2 வசனம் நீங்க டீப்பா ஸ்டடி பண்ணி பாருங்க. இந்த 3 பேர் மாத்திரமே சுற்றி வசனம் வரும். அது யாருக்குள்ள ஆட் பண்ணவே முடியாது. 144,000 பிதாவாகிய தேவன், கிறிஸ்து. இந்த 3 பேருமே இருக்கக்கூடிய மாபெரும் பிளேஸ் தான் டிவைன் ஃபேமிலி, பரலோகத்துடைய அந்த அழியாமை. அதுக்காகத்தான் அழைப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம இந்த பூமியை கற்றுக்கொள்ள போறோம்னாக்கா ஆண்டு சொல்ற நானே வழி, ஐ அம் த வே, நானே சத்தியம், ஐ அம் த ட்ரூத், நானே ஜீவன், ஐ அம் த லைஃப். இந்த 3 விஷயமே நம்ம யார் சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்னா கர்த்தரையே சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் பரலோகத்துடைய வழி, வாசல், திறவுக்குரிய எல்லாம் அவர் தான். அவர்கிட்ட எல்லாமே கற்றுக்கொண்டாங்க மாத்திரம்தான். அழைப்பு பெற்றுக்கொண்டா இல்லையா? அழைப்பை பெற்றுக்கொண்டு பரலோகம் போக முடியாது. அழைப்பை பெற்றுக்கொண்டு சில காலப்பகுதி கர்த்தர் இயேசு கீழே சில விஷயம் கற்றுக்கொள்ள போறோம். கற்றுக்கொண்டு நிரூபித்தால் மாத்திரம் தான் எனக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். பாடத்தோட தலைப்பு அழைப்பையும் தெரிந்து உறுதி செய்யணும். உறுதி செஞ்சா மாத்திரம் தான் ஹெவனுக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னாக்கா நானே வழியும் அப்படின்ற வார்த்தை மட்டும் வாசிக்கலாம். நானே வழி. பிதாவினிடத்திற்கு செல்ல ஒரே வழி இயேசு கிறிஸ்து. அவர் தம்மை வழியாக அளித்து மனிதர்களுக்கு மீட்பாக ஆனார். அவர் மேல் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் கொண்டவர்களே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவர். இந்த வழியில் நுழைவது விசுவாசம் மூலம். ஆனால் அந்த பாதை குறுகியதும் கடினமும் ஆகும். தேவனிடத்தில் சேரவும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நுழையவும் இயேசு ஒருவரே கதவு மற்றும் ஒரே நுழைவாயில். சோ நம்ம தெரியும் இல்லையா, பரலோகத்துக்கு போகணும், அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நம்ம போகணும். என்ட்ரன்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தம்மை பலியாக இந்த உலகத்தை பொறுத்ததுனாலதான் என்ன ஓப்பன் ஆனிச்சு, பரலோகத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டுச்சு. அப்பதான் அழைப்பு கொடுக்கப்படுறாங்க. என்ன பண்ணு, நீங்க இந்த பரம அழைப்புக்கு உள்ளவருக்கு வாய்ப்பு பெற்றுக்கொள்றோம். அது எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு அடிப்படை பேஸ் பண்ணது என்னதுங்களா? ஃபெய்த் இருக்கணும். விசுவாசமும் கீழ்ப்படுதலும் கொண்டவர்களே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். விசுவாசிக்கிற விஷயங்களை என்ன செஞ்சாங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அந்த கீழ்ப்படுதல் இருந்தால் மாத்திரம்தான் பிதாவாகிய அங்கீகரிக்கப்படுவாங்க. இது கடினமான ஒரு பாதை, இடுக்கமான ஒரு பாதை, சாதாரண விஷயம் இல்லை. அப்படி போனாலும் கூட தேவனிடத்தில் சேரவும் பரிசுத்த வாழ்க்கைக்குள் நுழையவும் இயேசுக்கு செவிருக்காரு. அவர்தான் கதவு. அந்த கதவு இல்லாமல் நம்ம எங்க போக முடியாது. அப்பதான் இயேசு சொல்றாரு, எங்க அப்பா உங்க என்ன ஒப்புக்கொடுத்தாரு இல்லையா, இப்ப நான் தான் வழி. அப்ப என்ன வழி பார்த்தோம்னா நான் தான் மரணத்துல பண்ணேன், மரணத்தை கொடுத்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். என் மரணத்து மூலமா தான் நீங்க விசுவாசிப்பீங்க. என் மரணத்து மூலமா தான் நான் விசுவாசித்து என்ன பண்ண நீதிமானாக்கப்பட்டு உள்ள வருவீங்க. வருவதற்கான முழு ஒரு கதவு யாரும் பார்த்து நான் தான் பலியின் கதவின் மூலமாக நான் அழைக்கிறேன்றத ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறாரு. யாருக்கு? சர்ச் கிளாஸ்க்கு அழைக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இதுதான் பேஸ்மெண்ட், இதுதான் வழி, இப்பதான் உள்ள என்டர்குள்ள போக வேண்டியது பதிவு பண்றாரு. நெக்ஸ்ட் பார்ட் போடும்போது சத்தியம்ன்றாரு. என்ன சத்தியம் வாசிக்கலாம்? நானே சத்தியம், பிதாவை பற்றிய முழுமையான சத்தியம் நானே. ரொம்ப அழகா பிதாவை பற்றின முழுமையான சத்தியம் யார்தான்? நான் தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா கர்த்தர் இயேசு எதை பதிவு பண்றதுனா பிதாவுடைய முழுமையான சத்தியம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிதா யார், எப்படிப்பட்டவர், எப்படி அழைத்திருக்கிறார், எதுக்கு அழைச்சி எல்லா முழுமையான விஷயம் யாரும் வெளிப்படுத்தணும்னா நான் தான் பதிவு பண்றாரு. அவருடைய வார்த்தைகள், போதனைகள் மற்றும் வழிநடத்துதல் மூலமாக மட்டுமே ஒருவன் தேவனுடைய சத்திய ஆவியுடன் இணக்கமடைய முடியும். அவரே வார்த்தையாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் இருக்கிறார். பாருங்க, அப்ப கர்த்தர் இயேசு எதை வெளிப்படுத்துறானா பிதாவை பற்றின முழுமையான ட்ரூத் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்க. இப்ப கேள்வி கேட்கலாம், பிதாவை பற்றி நம்ம கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன? தானாக படிச்சு புரிஞ்சுக்கிட்டோமா? 66 புஸ்தகம் இருக்குது, 31 வசனம் இருக்குது, எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க முடியுதா? கர்த்தர் இயேசு தான் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 12 பேருக்கு, அந்த 12 பேரும் ஒவ்வொரு ஊரா போய் சபையை ஸ்தாபிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே கடந்து 7ஆம் சபைக்கு பாருங்க. அப்பனா எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த யார் தான்?
கர்த்தர் இயேசு தான். அவர் இல்லாம சத்தியத்தை தேவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப தேவன் அப்படின்னா என்னதுங்களா, நம்ம எப்படி வாழணும் தேவனை ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்ம எப்படி வாழணும், தேவன் ஃபர்ஸ்ட் தெரியாது இல்லையா, எப்படி வாங்கியிருப்போம், கல்லு மண்ணு உலகப்பூர்வமா இருக்கும்போது பேச வந்ததுக்கு அப்புறம் யார் தேவனை பார்த்தோம், இயேசுக்கு தேவனை பார்த்தோம். அப்ப தேவன் இதை பிரேக் பண்றாங்க, கல்லு மண் தேவன் இல்ல, கிறிஸ்து தேவன் இல்ல, என் தேவன் யார் வெளிப்படுறாருன்னா கர்த்தர் இயேசு. நான் உங்க சகோதரன் தேவன் அவன் பிரிக்கிறாரு. சபைக்கு மாத்தினா சத்தியம் போதும். இப்ப பிதா யாரு அப்படின்னா அப்பா, உங்களுக்கு அப்பா யாரு சொல்லி கொடுத்தது யாருங்களா, கர்த்தர் இயேசு. ஹாஸ்பிட்டல்ல குழந்தை தாய் கறக்கல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மான்றதையும் அப்பால யார் சொல்லி கொடுப்பாங்க, நர்ஸ் இல்ல, அம்மாட்ட காமிச்சிருவாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியும், அம்மா சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அப்பா. அப்படின்னா இந்த அடையாளத்தை காண்பிக்கிறது நமக்கு பரலோகத்தின் பிதா. நீங்க அழைக்கப்பட்டீங்க, அழைக்கப்பட்ட அப்பா யார் தெரியுமா, இவர் தான். யார் வெளிப்படுத்துறாருன்னா சத்தியத்தின் மூலமாக சொல்ற, நானே வழி, நான் ஜீவன் கொடுக்க போறேன். ஒரு பாயிண்ட். செகண்ட் சத்தியம் பார்த்தோம்னா எங்க அப்பா பட்ட சத்தியம். எங்க அப்பா யாரு, அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு, இது எல்லாம் எப்படி இருக்குன்னா சத்தியமாகவும் ஜீவனமாக இருக்கிறார். அவர் தம்மைத்தாமே சத்தியத்தினால பசுத்தப்படுத்தப்படுவதுடன் நான் தான் சத்தியம் என்று வெளிப்படுத்துறாரு. கிறிஸ்து மூலமாக தேவன் வெளிப்பட்டிருக்கானது நிச்சயம். கரெக்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நானே ஜீவன்ற வார்த்தை சொல்றல, அதை நம்ம படிக்கலாம். நானே ஜீவன். பாவத்தினால் மனித குலம் முழுவதும் மரித்தவர்களாக கருதப்படுவதால் கிறிஸ்துவை தவிர வேறு எவராலும் நித்திய ஜீவனை மீண்டும் பெற்றுத்தர முடியாது. நான் தான் ஜீவன் சொல்றதுக்கு காரணம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் எப்படி இருந்துச்சுங்க, ஆதாம் எழுந்து போனதுல இருந்து ஜீவன்ற வார்த்தைக்கு இதை சொல்ல முடியுமா, ஜீவன் அப்படின்னு பாருங்க. மரணம் மூலம் மாத்திரம் கேட்கும், சாபங்கள் சபிக்கப்பட்ட பூமியில மரணம் மரணம் மரணம். உங்களுக்கு ஜீவன் இருக்கின்ற வார்த்தைக்கு சொல்ல வாய்ப்பு. அப்ப நானே ஜீவன் சொல்றாருன்னா இந்த உலகத்துக்கு கர்த்தர் இயேசு உள்ள எப்ப என்றாரோ அப்ப ஜீவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொல்ற பாருங்க, பாவத்தினால் மனிதர்கள் முழுவதும் மருத்துவர்களாக கருதப்படுவதால் கிறிஸ்துவை தவிர தன் ஜீவனை கொடுப்பாமல் இருந்திருந்தார்னா இன்னும் எப்படிதான் உலகம் மரணத்துக்குள்ளே காணப்பட்டிருக்கும். தன் மரணத்தின் மூலமா ஜீவனை கொடுத்தா பாருங்க, இதான் ஜீவன். கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு நம்ம ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஜீவனை பெற்றுக்கொள்ள போறாங்க மிகப்பெரிய ஒரு குரூப். அப்ப அவங்க தான் சொல்றாங்க பார்த்தாக்கா, நித்திய ஜீவனை மீண்டும் பெறத்தர முடியாது. நித்திய வாழ்வு, இந்த நித்திய ஜீவன் என்பது சுவிசேஷ காலத்தில் வழங்கப்படுகிற ஒரு உன்னதமான பரிசு என்றார். இப்ப நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட் இருக்குங்களா, கர்த்தர் இயேசுடைய மரணம் நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட். என்ன கிஃப்ட், ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்க்க போது என்ன, தேவனுடைய ஈவு அவருடைய நமக்கு அளிக்கின்ற இந்த ஜீவன் பிதாவிடமிருந்து நேரடியாக பெறுகின்ற தெய்வீக வாழ்வாகும். கர்த்தர் எல்லாமே கொடுத்தாலும் கூட இதெல்லாம் எப்படி நமக்கு வருகிறதுனா தேவன் மூலமாக கிறிஸ்து வழியாக சபைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஆசீர்வாதம் சொல்றாரு. அப்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, ஏன் தேவன் அழைத்தார், ஏன் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர்கிட்ட போனால்தான் யார் வெளிப்படுத்த முடியும் தேவனை. ஏன்னா நம்ம தேவனை பார்த்தது கிடையாது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை. முன்னாடி பார்த்தவர் யார் தான், இயேசு கிறிஸ்து. அவர் தான் தேவனுடைய முழு டீட்டெயில் சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால தான் அடுத்த தேவன் தரம் கூட ஏன் ஒப்பு கொடுத்த கேள்விக்கு பதில் பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு தான் தேவனை பற்றி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுடைய அழைப்பு எப்படி இருக்கீங்களா, நீங்க ஏன் அழைக்கப்பட்டீங்க, எங்க போக போறீங்க, அங்க என்ன செய்ய போறீங்க, எல்லா முழு விஷயமும் யார் தான் பேசணும், கர்த்தர் இயேசு பேசினாதான் விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் நடைமுறைப்படுத்தி உறுதிப்படுத்த யார் காரண, கிறிஸ்துக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்துவோடைய வேலை. நடைமுறைப்படுத்துற யாரு வேலை, அதை உறுதி பண்றவங்க தான் பரலோகத்துக்கு போகணும். வசனம் வாசிச்சு இல்லையா, இவை நீ செஞ்சால் ஒரு காலம் இதறி விழுவதில்லை அப்படின்னு அதையும் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து டீச்சர், நம்மளாம் யாரு ஸ்டூடெண்ட். அப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு லெசன் மாத்திர கடமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எடுத்து முடிச்சுன்னா போயிடுவேன், ஃபுல்லா எடுத்துருவேன். அதை படிச்சு புரிஞ்சு எக்ஸாம் யாருடைய கடமை, யார் எக்ஸாம் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பண்ணப்படும், அதுதான் மெத்தடுங்க. அப்ப தேவன் அழைப்பு கொடுத்தா இல்லையா, வாங்கி கிறிஸ்துக்கு கொடுத்தாச்சு, கிறிஸ்து கற்பிக்கிறார். எவ்வளவு பாடம் கேட்டோம், கேட்டு நான் என்ன பண்ண போறதுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல அதை அப்ளை பண்ண போறோம். நெக்ஸ்ட் விஷயம், என்ன இல்லாமல் வாழ்க்கை பதிவு பண்றாருல்ல, இது என்ன அர்த்தம் பார்த்தது, என்ன இல்லாமல் ஒருவரும் பிறத்த வராங்க. ஏன்
கிறிஸ்து இல்லாமல் யாரும் தேவனுக்கு போக முடியாது. அந்த என்னையே அவருக்குள்ள கோட் பண்ணணும். எல்லா பாயிண்ட் கரெக்டு தான், சில பாயிண்ட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கரெக்டு தான். அவர் எல்லாம் போக முடியாது. ஏன் அவர் அத்தியா நான் தான் நீங்க பரல போனா என்ன போக முடியாது, நான் உரிமை இருக்கிற என்ன பாயிண்ட் பாக்கணும்னா பாருங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 1:6. எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரம் ஒருத்தவங்க முன்குறிச்சிருக்கிறாருன்னா தேவனுடைய தயவு சித்தம். ஆனா நம்ம எப்படி குறிச்சிக்கணும்னா இயேசு கிறிஸ்து மூலமாய். எப்படி நீங்க சுத்தி வச்சு பார்த்தாலுமே தேவன் எல்லாம் அல்டிமேட்டா பிளான் பண்றாரு. அந்த பிளானுக்குள்ள கிறிஸ்து இருப்பாரு. அந்த கிறிஸ்து வழியாகத்தான் எல்லாம் பண்ண முடியும். இது ஏன் சொல்றாருன்னா என்ன எல்லாம் பண்ணலாம், நான் உங்களுக்கு யாருன்றதையும் நீங்க கத்துக்கணும். அப்பா மாத்திரம் புரிஞ்சது போதாது, நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். யோசிப்பு இல்லையா? இப்போ நம்ம முக்கியமான கான்செப்ட் சொன்னா ஹெட் மாஸ்டர் மாத்த நோக்கி பார்த்தே இருப்பான். அவர் தான் ஸ்கூல் ஹெட்ன்ற மாதிரி இதை அவங்க நினைச்சுக்கோங்க. ஆசிரியர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கீழே பார்ப்போம், இவர் எல்லாம் அப்படி இல்லை. அவருடைய ரோல் வேற. நம்மளை முழுக்க முழுக்க வெளிப்படுத்தி யாருன்னா கர்த்தர் இயேசு. நானும் இதில் ஒரு பங்குதாரர் அப்படின்னா தேவோட தயவு சுத்தினீங்களா, இயேசு கிறிஸ்து நான் தான், என் மூலமாக தான் உங்களுக்கு சுவிகார புத்திரம் அப்படின்னு அர்த்தம். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நான் தான் அவங்களுக்கு அவரையும் வெளிப்படுத்துறாரு, தேவனையும் காண்பிக்கிறாரு. இப்படி காண்பித்து கற்றுக்கொள்ள மாத்திரம்னா பிதா குமாரன் திருச்சபை இவங்க 3 பேர் எங்க இருக்க போறாங்கன்னாக்கா அந்த தெய்வீக குடும்பத்துல அழியாமல் காணப்பட போறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ட்ரினிட்டி வார்த்தை பயன்படுத்துவோம் இல்லையா, பிதா குமாரன் பசுத்த ஆவியானவர். அது ட்ரினிட்டி எது பார்த்தீங்கன்னா நாம தான். தேவன் கிறிஸ்து சபை 3 பேர் எங்க இருக்க போறாங்க, அழியாமல் இருக்க போறாங்க. அதுதான் திருத்துவம் அப்படின்ற வார்த்தை பார்க்கலாம். ஏன்னா திருத்துவ வார்த்தை படிச்சு பழகிட்டு இல்லையா, அந்த விஷயம் தான் சப்ஜெக்ட் இருக்குது தேசத்தை தான் பார்க்கலாம். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவன் இழுக்கப்படணும், அப்புறம் இயேசுனால கற்பிக்கப்படணும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறது அவசியமாக இருக்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் சில பாயிண்ட் பார்த்து நம்ம வாசிக்கலாம். முதலில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அதனால் நாம் தேவனை அறிந்து வர முடியும். ஏற்கனவே பாயிண்ட் பேசிட்டோம். கர்த்தர் இயேசு என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஞானத்தை கொடுக்குறாங்க. என்ன ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை கொடுக்கிறாரு. தேவன் அவர் ஏற்படுத்திய பெரும் பாவ பழியை ஏற்காதவர்களுடன் எந்த ஆவிக்குரிய தொடர்பையும் கொள்ள மாட்டார். ஒருவேளை இயேசுக்கு சொல்ற வார்த்தையும் தேவனை புறக்கணிக்கிறாங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா தேவன் ஒருத்தர் சூஸ் பண்ணி வச்சிருக்காருன்னா குருவா அவருக்கு கீழ்ப்படுது நடக்கிறவங்களுக்கு தான் இந்த அங்கீகரிப்பு. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஓகே, ஆனா வலதுக்கான பாசம் இருக்குல்ல, அழைப்பு கொடுத்தாரு ஏற்றுக்கொண்டுட்டீங்க, ஆனா அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும் பறந்து போக முடியுமா? போற மிகப்பெரிய பாசம் இருக்கு. அதை யார் நடைமுறைப்படுத்தி ஏற்றுக்கொள்றாங்களோ, கீழ்ப்படுகிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம தேவனுக்கு போக முடியும். கர்த்தர் இயேசுவே நம்ம ஏற்றுக்கொள்ளல, சொல்ற வார்த்தை அங்கீகரிக்கிறாங்க, போக முடியுமா? போக முடியாது. அவர் தமது சூரியனை நியாயமானவர்களுக்கும் அநியாயமானவர்களுக்கும் அளித்தாலும் தனக்குரிய பணிவிடை செய்பவர்களுக்கு ஒன்றே இயேசுவின் நாமத்திலும் அவரது மீட்பின் மூலமும் தான். பாருங்க, அவரு இந்த பூமியில சூரியனை நியாயமானவர்களுக்கும் அநியாயமானவர்களுக்கும் அளித்தாலும் உலகத்தை எல்லா பிளஸிங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா தனக்குரிய பணிவிடை செய்பவர்கள் ஒன்றே, தேவனுக்கு ஊழியம் செய்யணும். என்ன சொல்றாருன்னா இயேசுவின் நாமத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா அது கர்த்தர் இயேசு இல்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அது எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அவருடைய மீட்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும். பாயிண்ட் கிறிஸ்து நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன், எப்படி செய்ய முடியும்னா கிறிஸ்து இல்லாமல் செய்ய முடியாது. இப்ப கிறிஸ்து மூலம் எப்படி பண்றீங்கன்னா அவருடைய மீட்பின் மூலமாக என்னை மீட்டு எடுத்திருக்கிறார், கழுவி இருக்கிறாங்க, உள்ள வந்துட்டேன். இப்ப என்ன அவர் சகோதரன் மாறிட்டேன். அவர் எப்படி அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றாரோ ஊழியம் பண்றாரோ நானும் அவருடைய மகன் ஆயிட்டேன், நானும் பண்ண முடியும். உரிமை பெற்றுக் கொள்வாங்க மீட்பின் மூலமாக. இது எல்லாமே இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க ஊழியம் செய்ய முடியாது. ஆனா ஊழியம் செய்யலாம், இயேசு நாமம் இருக்காது, மீட்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஊழியம் ஊழியமா இருக்க பார்வையில் தெய்வீக பால் அங்கீகரிக்கப்படாது. இது ஒரு டீம் அப்படின்னா இது யாருக்கு மாத்திரம் சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு மாத்திரம் சொந்தமானது. நம்ம எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த போனதை தெரியும் பார்க்க முடியுது. அப்ப தேவனோட மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா அழைப்பு. அந்த அழைப்பு நம்ம வாங்கிட்டோம், அக்செப்ட் பண்ணிட்டோம் அர்ப்பணிப்பின் மூலமா. அந்த அர்ப்பணிப்பு மூலமா அர்ப்பணிப்பு மூலமா அக்செப்ட் பண்ணோம் இல்லையா, அந்த அக்செப்ட் பண்ண வார்த்தையை கர்த்தர் இயேசு கிட்ட ஒப்படைக்கிறாரு.
பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க, உள்ள வாங்குறோம், வாங்கினதுக்கு அப்புறம் நடைமுறைப்படுத்துறோம். நடைமுறைப்படுத்துறதுக்கு காரணம் பார்த்தா கர்த்தர் இயேசுவையும் தெரிஞ்சுக்கணும், தேவனை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு புது சிருஷ்டியாக நம்மளை நிரூபிக்க முடியும். எல்லாமே லெசன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கேட்டுக்கொண்டு நாம வாழ்க்கை நடைமுறைப்படுத்தினா மாத்திரம்தான் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து உறுதிப்படுத்த பார்க்கிறோம். ஒருவேளை சபைக்குள்ள இந்த மாதிரி விஷயம் காணப்படுமா அப்படின்னா என்ன மாதிரினாக்கா ஒரு வித்தியாசமான விஷயங்கள். அதுக்கு வசனம் வாசித்து பதில் சொல்லலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். யோவான் 10:1 வசனத்தில் மேல மறைஞ்சிருக்கு. யோவான் அதிகாரம் 10ஆம் வசனம் 1ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியா பிரவேசியாமல் வேற வழியா ஏறுகிறவன் எப்படி இருக்காங்க? கள்ளனும் கொள்ளைக்காரனும் இருக்கிறாங்க. அப்படின்னா வாசல் நம்ம யாரும் பார்த்துட்டோம்? கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாமல், அவருடைய ஈடுபடி இல்லாமல், அவர் விசுவாசிக்காமல், நீதிமானாக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்படாமல் ஒருவேளை வேற வழியா அவங்க வராங்கன்னா வேதம் சொல்லுது அவங்க யாருங்க? மகன் இல்ல, திருடன். மகன் அதிகாரம் வேற, இவங்க யாருங்க? கள்ளன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கொள்ளைக்காரன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு எப்படி நம்ம உரிமையே கிடையாது, தேவனுடைய செப்பி கூட உரிமை கிடையாது. அந்த ஜெபம் எங்க போகாது? தேவன்கிட்ட போகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யாரும் இல்ல, மகன் இல்ல. மகன் செபித்தால் மாத்திரம் அப்பா கேட்க முடியும். இந்த பாயிண்ட் நம்ம ஏன் போடுனா இந்த மாதிரி விஷயம் எனக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் அழைக்கப்பட்டிருக்கேன் இவன் எண்ணி இந்த மாதிரி சபைக்குள்ள வதற்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரா யார் கிறிஸ்துக்குள்ள வந்து ஏற்றுக்கொண்டு உள்ள வராங்களோ அவங்க அதிகாரப்பூர்வ மகனாக அங்கீகரிக்கப்படுவாங்க. அவங்க ஜெபிப்பாங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்க, விழுந்தாலும் எழுந்துக்கப்படுவாங்க, எல்லாம் ஓடுவாங்க. ஆனா நானும் அழைக்கப்பட்டிருக்கேன் எண்ணி அந்த மனப்பான்மையை உள்ள வச்சிருக்காங்கன்னா அவங்க யாரு பார்த்தா ஆட்டு தொழுத்துக்குள்ள வாசல் வழி என்ட்ரன்ஸ் வழியா வராம ஏறி குச்சி உள்ள வர்றது தெரியாம வந்து ஆடு மாறி இருக்கிறது என்ன வரும்? இவங்களை பார்த்து வேற சொல்லிட்டு அவங்க திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். அப்படின்னா நல்ல மேற்பனுடைய பராமரிப்புக்கே இருக்க மாட்டாங்க. ஆனா எங்க இருப்பாங்க? ஆட்டு தொழுத்துக்குள்ள இருப்பாங்க. அவருடைய போதனை, அவருடைய வழிநடத்துதல் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, காப்பா இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு விஷயமே நம்ப மாட்டாங்க, பிளஸிங் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீதிமானாக்கப்பட்டவர் கூட வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா எந்த புரிஞ்சுக்கணும், அழைப்புக்குள்ள இப்படியே ஒரு குரூப் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம தொழுத்துக்குள்ள தான் இருக்கோம் இல்லையா, தொழுதுனால வர வாய்ப்பு இருக்கு. நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆட்டு தொழில் போத்துன்னே இருக்கும், ஆனால் அது பேர் வேற சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்க எப்படி போக முடியும்? ஆனால் அழைப்பு ஃபர்ஸ்ட் பெற்றாங்க இல்லையா, வரும்போது நல்லா இருக்கும். ஆனால் கிறிஸ்துக்கு வரும்போதுனா என்னக்கா அங்கீகரிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அழைப்பையும் தேர்தலும் பார்த்துட்டோம். இப்போ நம்முடைய தெரிந்து கொள்வதை யார் உறுதி செய்வது? அழைப்பு என்பது தேவனுடையது, அழைப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த நம்முடைய தெரிந்து கொள்வதை யார் உறுதி பண்றது? அந்த அழைப்பை உறுதி பண்றது யாரு? நாம். அப்படின்னா நாம் எப்படி உறுதிப்படுத்தணும்? எப்படி உறுதிப்படுத்தணும்? இப்போ நம்ம பாயிண்ட் கடைசி வந்துட்டோம், அழைப்பையும் பெற்று வந்துட்டோம். இப்போ அந்த அழைப்பை நான் என்ன பண்றேன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்றேன்னா கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரா, போய் பயிற்சி எடுத்தோமா, பயிற்சி எடுத்து நாம இப்போ நடைமுறைப்படுத்த போறோம். எப்படி பார்க்க இப்பதான் நம்ம பாட ஆரம்பிக்குது. வாசிக்கலாம் சிஸ்டர், ஒவ்வொரு பாயிண்ட வாசிங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியை உறுதி செய்தல். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ல வருவது, இவ்வளவு மேன்மையான ஆவிக்குரிய இலக்கை அடைய வேண்டுமானால் உங்களுடைய கிறிஸ்தவ நற்பண்புகள் உண்மையில் வளர்கின்றனவா என்பதை நீங்களே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதி செய்தல் என்ற வார்த்தை பேதுரு பேசின ஆதரவாசம் எடுத்தோம். அழைப்பு தேவனுடையது. அழைத்த தேவன் கிறிஸ்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அவர் நிறைய பயிற்சி கொடுத்தார். இப்ப கடைசி ஸ்டேஜ் என்ன பார்த்தா உறுதி செய்தல். யார் பண்ணணும் பார்த்தா நாம. எப்படி பண்ண சொல்றாருன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியை உறுதி செய்யணும். எப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளவு மேன்மையான ஆவிக்குரிய இலக்கு அடைய வேண்டுமானால் பரலோகத்தின் தேவன் கொடுத்த மாபெரும் ஆசீர்வாதம் எனக்கா அப்படி உணர்ந்து அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வைராக்கியம், ஆர்வம், வாஞ்சை காணப்படுதுன்னா உங்களுடைய கிறிஸ்துவ நற்பண்புகள், கிரைஸ்ட் கேரக்டர் உண்மையில் வளர்கின்றதா என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தா நான் உண்மையாகவே கற்றுக்கொண்ட கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனா, இல்ல சரியாக போய் செக் பண்ணி பார்க்கணும்.
இது எல்லாமே தேவன் பார்வையில் ஆவிக்குரிய வளர்ச்சி அடிப்படையில் காணப்படணும். இப்படி செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த மேன்மையான அழைப்புக்கு பாத்திரவான் உறுதி பண்ணிட்டு இருக்கோன்றத பாயிண்ட்டை பதிவு பண்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். வளர்ந்துட்டு இருக்கிறோமா, இல்ல ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்கிறோமா, இல்ல குன்றி போயிட்டு இருக்கிறோமா, என்ன காரணம்? குன்றி போயிருந்த ஏன் குன்றி கண்டுபிடிச்சா மேல வந்துடலாம். நீங்க கண்டுபிடிக்காமலே மற்ற விஷயத்துல போயிட்டே இருக்கும், மற்ற அறிவு பெற்றுக்கொண்டே இருக்கும். வசனம் படிக்கிறோம், அறிவினா உண்டாக்கும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். வசனம் வாசிப்பு இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைங்களுக்கு நாலேஜ் பிளஸ் கேரக்டர் ரெண்டுமே முக்கியம். சில பேர் சத்தியத்தை படிச்சுட்டே இருப்பாங்க, அறிவு டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க என்ன இருக்க வாய்ப்பு இல்லைன்னா கேரக்டர்லாம் போயிடும், அப்போ சரியா இருக்காது. அப்போ சொல்றாங்க பாருங்க, நம்ம சத்தியம் பேசினாலும் சரி கேட்டாலும் சரி கிறிஸ்துவனுடைய குணலட்சணம் என்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணுங்க. அடுத்து படிக்க முக்கிய அறிவுறுத்தல்கள். ஆவியின் கனிகள். உங்கள் வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்றவை பெருக அதிக முயற்சி எடுங்கள். அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா உலகத்தை அப்படி வாழ்ந்து நமக்குள்ள மாசத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். புது சிருஷ்டிக்குள்ள கலந்துருக்கு இல்லையா? கருவா இருக்கிறதுனால தெய்வீக அந்த ஆவிக்குரிய குணலட்சணம், அதாவது அந்த அன்பு, உண்மையான சந்தோஷம் போன்ற குணலட்சணம் நமக்குள்ள வருவதற்கு அதிகமான முயற்சி எடுக்கணும். அது பெருகணும். ஒருவேளை பெருகி காணப்பட்டால் அடுத்த வாசிங்க. குணநலம் காத்தல். உங்களுடைய குணநலத்தில் எவ்விதமான பாதிப்போ அல்லது சீரழிவோ ஏற்படாதவாறு மிகவும் கவனமாக இருங்கள். ஒருவேளை அப்படியேப்பட்ட ஆவிக்குரிய குணலட்சணம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அது ஒரு போது கீழே போக பார்த்துக்கோங்க. டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? பாருங்க, உங்களுடைய குணநலத்தில் எந்த விதமான பாதிப்பு, நீ அன்பு காட்டுற பேசுற பழக அந்த அன்பு அந்த கேட்டுல எந்த பாதிப்பு பண்ணுங்க அல்லது சீரழிவோ ஏற்படாதவாறு மிகவும் கவனமாக இருங்கள். அப்ப நம்ம காமிச்ச அந்த அன்பின் குணலட்சணம் அது இன்னும் அதிகமா ஆகணுமே தவிர அது மற்றவங்க பார்த்து சீரழிந்து போகிற மாதிரி அப்படி போக ரொம்ப எச்சரிக்கை கவனமா வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஏன் பாக்குறேன்னா அப்படிப்பட்ட மேன்மையான அழைப்புக்கு நான் பாத்துறேன்றத செக் பண்ணிட்டு இருக்கு. நான் எப்படி பேசுறேன், எப்படி பழகுன்ற வார்த்தை சும்மா வார்த்தை இல்லை, அதை அப்படி நடைமுறைப்படுத்துறோமா இல்லையா, அதை எப்படி மாற்றப்படுது, இல்லை லூஸ் ஆகுதா அப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் சுய பரிசோதனை பண்றதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வாசிங்க. விருப்பமும் முயற்சியும். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தயார் செய்து கொடுத்திருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மிடம் ஆர்வமும் அதற்கான முயற்சியும் இருக்க வேண்டும். பாருங்க, தேவன் சத்தியத்தை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. உதாரணம் கேள்வி, கிறிஸ்து யாருடையவர்? தேவனுடையவர். சத்தியம் யாருடையது? தேவனுடையது. பசுத்தாம் எங்கிருந்து வருது? தேவனிடம் வருது. நாம் யாருடையவர்கள்? எப்போது எப்போ அர்ப்பணிச்சோமோ அப்ப நாம தேவனுடையவர்கள். பாருங்க, நமக்கு சொந்தம் எதுவுமே இல்லை. பாத்தீங்களா? கிறிஸ்துவே தேவனுடையவர், சத்தியம் தேவனுடையது, பசுத்தாவே தேவனிடம் வருது, நாமளும் தேவனுடையவர்கள். அப்போ கணம் புகழ்ச்சி பாத்திரம் எல்லாத்துக்கும் யாரும் பாத்துறோம். ஒரு மாதம் மிஸ் பண்ணி இது நாம் பண்ண சொல்றோம், அது நாமல் பண்ணாலும் கூட கிறிஸ்துவ மகிமைப்படுத்துற மகிமை எங்க போயிடுனா தேவனுக்குன்னா உலகத்துல சரி பரலோகம் சரி எல்லாத்தையுமே முதன்மையான யாருன்னா எல்லாம் அவர் சொந்தமானது. ஏன் இந்த பாயிண்ட் பண்ணதை சொல்ல பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்து கொடுத்தாரு, சத்தியம் கொடுத்தா, பரிசுத்தம் கொடுத்தாரா? ஆனாலுமே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தயார் செய்து கொடுத்திருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்குதுல்ல, அந்த மேன்மையான அழைப்பு அதை பெற்றுக்கொள்ள யாருக்கு விருப்பம் இருக்கணும்? விருப்பம், ஆர்வம், அதற்கான இந்த பாயிண்ட், அதற்கான முயற்சியும் இருக்க வேண்டும். முயற்சி இல்லை என்றால் தேவனே அழைத்து அவரை கொண்டு போனாலும் அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். கரெக்டுங்களா? அப்ப அழைப்பு கொடுப்பது என்பது தேவனுடைய வேலை. அதுக்கான எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு, எல்லா பிளஸிங் கொடுப்பாரு, நீ கீழே தூக்கி விடுவாரு, ஏன்னா ஊக்கப்படுத்துவாரு, எல்லாம் கொடுப்பாருங்க. எதுக்கு? உங்ககிட்ட ஆரம்பத்தை பார்த்தா இல்லையா, அந்த நீதியான குணம், அக்கிரமத்தை இருக்கிறது, பாவத்தை கண்டா பொங்கு எழுவது, இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்குல்ல. அப்படியே பட்டதுக்குள்ள காடு கொடுத்தோட நீ அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த அக்செப்ட் பண்ற ஒரே காரணத்தினால உங்களுடைய வாழ்நாள் அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படியாவது வந்துடுவாங்களா? அந்த முயற்சி நமக்கு இருந்தாதான் அழைப்பு கொடுத்தார்ல, அப்படியேப்பட்ட மேன்மையான அழைப்பு பெற்றுவதற்கு நம்ம பாத்திரம் மாறினா இவ்வளோ ப்ராக்டிஸ் முக்கியம். ஆனால் என்ன எப்படி பார்க்க முடியும்னாக்கா, நம்ம பசங்க தான் போனதில்ல, கருத்து கற்றுக் கொடுத்தால அதெல்லாம் வாங்கிட்டு பூமியில் நடைமுறை பண்ணி காமிக்க எல்லாமே சகோதர மத்தியில் காமிக்கணும்.
சபையில காண்பிக்கணும். சபையில உண்மைத்தன்மை, வேலை உண்மைத்தன்மை, தனிப்பட்ட உண்மைத்தன்மை இதெல்லாம் காமிச்சோம்னா கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரமா கருதப்படுவோம். அதான் சொல்ற அப்போஸ்தலன் பவுல் பேர் சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, திரும்பி கடைசி அந்த வசனம் வந்துட்டோம். இப்போ தெரிந்தா சகோதரன் வார்த்தையை பதிவு பண்ணாருன்னு, அந்த சகோதரன் நாம தான். சகோதரரே, சகோதரி போடலாம், சகோதரிகளே உங்கள் அழைப்பையும் தெரிந்தவர்களும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது பார்த்துட்டோம். அவன் சொல்றாரு இல்லையா, இவைகளை செய்தால் ஒரு காலம் நீங்க மிஸ் ஆக மாட்டீங்க, சான்ஸே இல்லை, கட்டாயம் உங்களுக்கு பசி கொடுக்குறாரு. அப்புறம் இவைகள் என்ன அர்த்தம் அப்படின்னா, இவைகளை எவைகளை பார்க்கப்படும் போது கொடுக்குறாங்க, தேவனுடைய பார்வையில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை பெற்றுக் கொள்வீங்கன்றார். அப்படின்னா என்ன நிலை அது? அதுதான் அழியாமை, கட்டாயமா அழியாம பெற்றுக் கொள்வீங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமா, இவைகளை செய்தால் ஒரு காலம் இடையே விழ மாட்டீங்கன்னா விழுவீங்க, தூக்கப்படுவீங்க, ஜெயிப்பீங்கன்றாரு. அப்ப தேவனுடைய பார்வையில உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போறீங்க. சோதனை வந்தாலும் உங்களை தள்ளி விடாது, தற்காலிகமாக தடி மாறினாலும் நீங்க மீண்டு வருவீங்க. காரணம் அவருடைய ப்ரொடெக்ஷன் வருது. எது நடந்தாலும் மீண்டு வருவோம் நம்பிக்கை இருக்கு. ஆனால் அது காரணம் அதுல முயற்சியும் பயிற்சியும் எப்படி விருப்பம் காமிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற பிரகாரமாக growth கிடைக்கும். லாஸ்ட் என்ன இறுதியில் அவங்களுக்கான கிரீடத்தை என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்கன்னு பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் பார்க்க போறோம். நீங்கள் ஒரு காலம் இடையே விழுவதில்லை சொல்லப்படும் போது நமக்கு யோசனை வரணும், என்ன வாய்ப்பு இருக்கு? இடேறி ஒரு வேலை இடையே இருக்கிற வாய்ப்புகள் இருக்குமானா கட்டாயமா உண்டு. அதான் அப்போஸ்தலன் பேர் சொல்றாங்க, இடேறி விழுவதற்கு வாய்ப்பு இல்லை சொல்றாருன்னா அப்படின்னா உண்டு, வரும். அதை ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த ஆசீர்வாதம். ஏன்னா எதுவுமே சாதாரண கொடுக்க மாட்டாங்க. ஒரு பரீட்சை கொடுக்குறாருன்னா அனுபவம், அது அந்த அனுபவங்கள் தான் ஆசீர்வாதமாக மாறப்போகுது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாடத்தை அப்படியே சுருக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவன் என்ன பண்ண, நமக்கு அழைப்பு கொடுக்குறாரா, அழைக்கப்பட்டோம். அழைக்கப்படுறதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் இருக்கு. எடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை முடிப்பதற்கு, அழைத்தலுக்கும் அழைப்பை முடிப்பதற்கு இடைப்பட்ட காலப்பகுதி இருக்குல்ல, அந்த காலப்பகுதி எப்படி இருக்கு பார்த்தோம்னா மிகப்பெரிய டிராஃபிக் நமக்கு மத்தியில். என்ன டிராஃபிக் ஜாம்? சென்னை டு திருச்சியில் டிராஃபிக் ஜாம் பார்த்தோன்னு பேசல. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்போ அழைப்பு கொடுத்தாரோ அந்த அழைப்புல இருந்து மரணத்து தழுவாத இருக்கும் இல்லையா, நிரூபி காணுவதற்கு அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சந்திக்கிறது, மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் கஷ்டம் இருக்கும். அதுல கடந்து போது போகும் பாத்தீங்களா, அந்த ரூட்டு தான் இலக்கமான பாதை கர்த்தர் இயேசு. உலகத்தின் மத்தியில இவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்கு இல்லையா, பாவம், சாபம், மரணக்கட்டு, பொய், ஏமாற்றம், வஞ்சிக்கிறது எல்லாம் எப்படி பார்த்தாலும் அப்படியே இருக்கு பாவம். அப்படிப்பட்ட டிராஃபிக்ல தப்பிச்சு போகணும்னா நமக்கு ரூட் தெரியணும். அந்த ரூட் யார் பார்த்தோம்னா கர்த்தர் இயேசு. உதாரணத்துக்கு நம்ம டிராஃபிக் மாட்டினா சந்துக்குள்ள பூந்து போகிறதுங்களா, எப்படி பூந்து போகும்? முன்படி தெரிஞ்சிருக்கும், இப்படி போனா அங்க போயிடலாம், சபைக்கு வரணும், மிகப்பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு. அப்ப ஏதோ கட்டியில பூந்து வந்தோம்ல, இந்த முன் அனுபவம் கிடைச்சது அந்த பக்கம் போனதுனாலதான். அப்ப முன் அனுபவசாலி யாருன்னா கர்த்தர் இயேசு. தேவன் அழைக்கப்பட்டது உண்மை. ஏன் நம்மள்ட்ட தேவன் ஒப்புக்கொள்கிற கிறிஸ்துவை பார்த்தோம்னா இதுக்காக தான். இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் நெருக்கப்படும் போது கிறிஸ்துவைக்கு பாருங்க இடுக்கமான பாதை தான். அவர் போன ரூட்டை பிடிச்சிங்கன்னா அழைக்க பூந்துதான் வந்துருங்க. இந்த முழுமையான அழைப்பை பெற்றுக்கணும். நீங்க சீரம் பண்ணி கட்டா எடுத்துறீங்க. அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட பேட் தாட்ஸ் இருங்க. மாம்ச ரீதியாக ப்ராப்ளம், சிந்த ரீதியாக பக்கவா ஏதோ யோசிப்போம். இது எல்லாத்துக்கும் ஒரே ரெமெடி யாரு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு. அதனால தான் தேவன் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது காரணமே. ஏன்னா அவர் எல்லாவற்றும் அனுபவிக்கிறார், சாதிச்சு ஜெயித்து முடிச்சவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காங்க. புது ஆள் இல்லாரு, எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். அப்படிப்பட்ட மாஸ்டருடைய ஸ்டூடெண்ட் நாம, நம்முடைய அண்ணன். அப்படின்னா இதான் பார்க்க டிவைன் ஃபேமிலி. தேவன் மூத்த சகோதரர், நாமெல்லாம் அவருடைய பிரதர்ஸ். இப்படிதான் கொண்டு போறாங்க. இப்படி போற நமக்கு சொல்றாரு, இவைகளை செய்தால் இடறி விழுவதுனா இல்லையா. அப்படின்னு பார்க்கும்போது இவைகளை செய்தால் எதுன்னு பார்த்தோம்னா இவைகளே இதை செஞ்சா கட்டாயமா இடறி விடமாட்டோம். வாசிக்கலாம். இவைகளை செய்தால் நம்பிக்கை, நற்பண்பு, அறிவு, அடக்கு சுபாவம், பொறுமை, பக்தி, சகோதர அன்பு, தெய்வீக அன்பு. சோ நமக்கு தெரியும் அந்த வசனம் சொல்லுவாரு அப்போஸ்தலன் பேதுரு.
இவரை கூட்டி சேர்த்தால் அப்படியே அந்த லிஸ்டம் போட்டிருக்கும். நம்பிக்கை, நல்ல குணலட்சணம், நம்முடைய நாலேஜ், அடக்க சுபாவம், நிதானம், பொறுமை, பக்தி விருத்திக்கிற வார்த்தைகள், ஃபெலோஷிப், சகோதர அன்பு, தேவனுக்கு எல்லாவற்றையும் சரியாக ஃபாலோ பண்ணணும்னா, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னா கிறிஸ்து. இது எல்லாவற்றையும் உள்ள மனசை ஃபாலோ பண்ணணும்னா இடைவெளி வாய்ப்பு இருக்கா? எப்பேற்பட்ட கோல்டன் ரூல் இருக்கலாம், அப்படியேப்பட்ட வார்த்தைகள் விட மாட்டோம். ஒருவேளை இவைகளை செய்தால் வாசிக்கலாம். இவைகளை செய்தால் தீமையை பேசுதல், குற்றம் கண்டுபிடித்தல், பெருமை, பொறாமை, நேர்மையின்மை, அன்பற்ற வார்த்தைகள், ஒழுங்கற்ற செயல், நியாயம் தீர்த்தல். இவைகளை செய்தால் அப்படின்னு பார்க்கும்போது தீமை பேசுறது, இது ஓல்ட் ட்ரூத் எல்லாம் முடிஞ்சு போச்சு, டேஸ்ட் நினைக்கிறோம். குற்றம் கண்டுபிடித்தல் அது பழசாயிடுச்சு. பெருமை, பொறாமை, நேர்மையின்மை மிகப்பெரிய விஷயம். இது தேவன் பார்க்கறதே பார்த்தோம்னாக்கா நேர்மை தான் அந்த உண்மைத்துல மிகப்பெரிய விஷயமா இருக்கு சொல்றாங்க. அன்பற்ற வார்த்தைகள், ஒழுங்கற்ற செயல், நியாயத்திற்கு இந்த மாதிரி இருந்தா விழ மாட்டோம். அப்போஸ்தலர் சொல்றாரு இல்லையா, உங்கள் அழைப்பையும் தெரிந்து உறுதிப்படுத்தணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையா இருக்கு பார்த்தீங்கன்னா, இவைகளை செய்தால் அப்படின்னா இந்த லிஸ்ட் பார்த்து எல்லாமே தேவனுடைய ஆவிக்குரிய உலட்சணங்கள், ஒரு புது சிருஷ்டிக்கக்கூடிய மெச்சூரிட்டியான ஒரு வார்த்தைகள். இதை செஞ்சா கட்டாயமே மிஸ் ஆக மாட்டேன், விழுந்தாலும் ஏந்திரம் மீட்கப்பட்டு பரலோகம் வந்துருவீங்க. ஆனா ஒரு புதுசருக்கு நீங்க இவைகளை செஞ்சு கொண்டே இருந்தால் என்ன ஆயிடும்? அழைப்பையும் எந்த உள்ளதையும் உறுதி செய்ய முடியாது. அப்ப நம்ம மீண்டும் வசனம் வாசிக்கிறோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து உறுதியாக்கும்படி இந்த பாடத்துடைய முடிவு வந்துட்டோம். நாம இவைகளை செய்ய மாட்டோம், செய்யவும் கூடாது. நமக்கு தேவன் பாடம் கொடுத்தாரு. என்ன காரணம்? இது தேவையில்லை. எது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உங்களை அழைச்சிருக்கிறேன், கிறிஸ்துகிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா, சொல்லி எங்க போயிட்டாருங்க, அதில் போய் மீண்டு வந்துட்டு எவ்வளோ ட்ரூத் வெளிப்படுத்தாரு. வெளிப்படுத்த முடிச்சிருந்தாலும் கூட இப்போ நீங்க ரெடியா? அதான் பாடத்துடைய கடைசி கேள்வி. அது ரெடி எதுக்கு? உறுதியாக்குறதுக்கு, கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியானா, ரெடியா இருந்தா இதை காமிச்சோம்னா என்ன பண்ணலாம்? நீ கட்டாயமா பரலோகத்துக்குரிய பாக்கியவான், பாக்கியவதிகள். அப்படின்னா எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தேவன் சத்தியம் கொடுக்குறாருன்னா நம்மளை ஊக்குவிப்பாங்க, நம்மளை உருவாக்குவாங்க, நம்மளை சுட்டி காட்டுறதுக்கோ நீங்க அப்படி சொல்றதுக்காக பண்ண மாட்டாங்க. தெய்வீக பார்வை, என் மகன் என் மகளை எப்படியாவது கூட்டி சேர்க்கணுன்ற அந்த நற்பண்பு இருக்கு இல்லையா, அந்த பண்புடைய உருவம் தான் அந்த வசனம். அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, எதிர்கொள்ள கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் உறுதியாக்கிட்டோம்னா கரெக்டாக பண்ணணும். அந்த மாபெரும் அழைப்புக்கு சுதந்திர வேலையாக மாறும் நிச்சயம். நம்ம விசுவாசம் இருக்கா? பாடம் முடிஞ்சு சொல்றாங்க, நம்ம விசுவாசம் இருக்கா? நீங்க சொன்னாக்கி யாருங்க விசுவாசம் இருக்கா? ஏன்னா தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஊக்கம் உள்ளதுலாம் நம்ம அநேகம் படிச்சிருக்கோம். வசனம் ரொம்ப பரிச்சயம், மனப்புறம் வசனம். அப்படின்னா அந்த அழைப்பே தேவனை கொடுத்துருக்காங்க. கிறிஸ்து நம்ம அழைக்கவே இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த அழைப்புக்குள்ள பங்கு யாருக்கு இருக்குன்னா கிறிஸ்துக்கு இருக்கு. அப்ப யோசிச்சு பார்க்கும்போது பங்குன்ற வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. தேவனுக்கு பங்கு இருக்கு, கிறிஸ்துக்கும் பங்கு இருக்கு, நமக்கும் பங்கு இருக்கு. அவர் அழைக்கிறார், அவர் விழுக்கிறார், நாம நிறைவேற்றோம். அது வாழ்ந்து காமிக்க பாருங்க. இந்த மூணு சேரும் போதுதான் தெய்வ குடும்பம் ஸ்தாபிக்கப்படுது. இப்ப யார் அங்க இருக்கா? ஒரு டீம் இல்ல, பாதி பேர் போயிட்டாங்க. இப்ப யாரும் இல்ல, நாம இல்ல. இப்போ நாம போகணுன்றதான் பாடத்தோட விஷயம். அப்படின்னா தேவன் இருக்கிறாங்க, கிறிஸ்து இருக்கிறாங்க, 6 கல சபை பசங்களும் போயிட்டாங்க. 7ஆம் கல சபையில பாதாங்கத்துல இருக்கிற நம்ம உட்கார்ந்து இருக்கோம். நாம போகணும்னு சின்ன பண்ண பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வாதம் நடத்துறாங்க. அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்தல்